இறைவனே எவ்வுயிரும் தோற்றுவிப்பான். இறைவனே எவ்வுயிரும் தோற்றுவிப்பான். தோற்றி இறைவனே ஈண்டு இரக்கம் செய்வான். இறைவனே எந்தாயன இறங்கும் எங்கள் மேல் வெந்துயரம் வந்தால் அது மாற்றுவான். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்படித்த திருவாளன் வாசமலர்மென் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். எடுக்கும் வாக்கதையும் தமிழ் செயலாய் நடக்கும் நேர்மை நமக்கு அருள் செய்திட கடக்கை ஐந்துடை தாழ்செவி நீன்முடி கடக்கலிற்றை கருத்துள் இருப்பான். சிற்றம்பலம் பார்வதி பதையே நம பார்வதி பதையே. நாடுடைய சுனையே போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி. சுந்தரமூர்த்தி சுவாமி திருவடிகள் சிற்றம்பலம். மறந்திரியேன் தமிழோடி செய்வாடல் மறந்திரியேன். அன்னம் பாடிக்கும் கிளை சிற்றம்பலம் உன்னம் பாடிக்கும் மேலியுக்கும் இசையன்னம் பாடிக்குமாறு மண்டிபுர இன்னம் பாடிக்குமாறு பிறவியே. கற்பனை கலந்து சோதிகளுடைய உருவாகிய அற்புதம் மூலம் நீடியவரை பிறக்கும் வேளாம் பிரதயோகமாகும் திருச்சிற்றம்பலத்தும் நின்று வற்புடன் நடலும் சென்ற பூங்கடல் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்றைய தினம் நமது சிறுவர்கட்டியிலே முனையிடுவார் திருக்கோயிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுவாதி நட்சத்திரன்று குரு பூஜை மிக சிறப்பாக நடத்துவதற்காக நமது மார்க்கின் கோட்டையை சேர்ந்த உமா அவர்கள் அடியார்கள் புடை சூழ மிக சிறப்பாக வந்து இன்னைக்கு பேச இருக்கிறார்கள். அதை கடைசியில் நம்ம அவர்களை போன பேசிக்குவோம். இப்போ நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி அம்மா அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். ஸ்டாண்டில் வச்சுக்கிறீங்களா? அப்படி இல்லை, ஸ்டாண்டில் போட்டுக்காங்க. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்படித்த திருவாளன் பாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். தில்லைவாழ் அந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி கொள்ளையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் செக்கிலார் அடி போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அகேற்கண்ணியுடனாகிய ஆளவாய் சொக்கநாத பெருமானுடைய பட்ட தனிப்பெரும் கருணையினாலும் நமது சமயக்குறவர்கள், சந்தானக்குறவர்கள், திருமுறை ஆசிரியர்கள், 63 நாயன்மார்களுடைய குருபூசை அவருடைய குருவர்களாலும் இந்த முனையடுவார் அவருடைய குருவர்களாலும் நாம் இன்று இங்கு தேனி மாவட்டம் செல்வார்பட்டியிலே நாம் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய குருபூசை திருநாளை சிறப்பாக கொண்டாட விளைகிறோம்.
இந்த திருக்கோயில் வந்து முனையடுவார் நாயனாருக்காக உருவான கோயில். இதெல்லாம் நமக்கு நம்ம மாவட்டத்தில் இருக்க அடியார்களுக்கே பெரும்பாலானவர்களுக்கு தெரியல. 63 நாயன்மார்கள்ல ஒருவர் முனையடுவார். நம்ம மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசகருக்கு தனி கோயில், அதுபோல நம்ம முனையடுவாருக்கும் கோயில். அந்த மாணிக்கவாசகர் கோயிலை உருவாக்கிய அண்ணாமலை பிள்ளை அவர் வந்து அடியாருடைய வணக்கம் தான் மிக முக்கியம். அடியாரை தான் முதல்ல வணங்கணும். ஏன்னா படமாடும் கோயில் பகவருக்கு ஒன்றியில் நடமாடும் கோயில் நண்பருக்குதாக, நடமாடும் கோயில் நண்பருக்கு ஒன்றியில் படமாடும் பகவருக்கு ஆமே அப்படின்னு சொல்லி நம்ம திருமந்திரம் சொல்லுது. அதனால தான் நம்ம திருத்தொண்ட தொகையை நம்ம அடுத்து பார்க்க இருக்கோம். நம்ம பாடினாங்க 2 பேரும், நம்ம முகனும் நம்ம ஐயா கார்த்தி ஐயாவும் பாடினாங்க. அப்போ இந்த சில்வார்வட்டியில் இருக்க அடியார் மக்கள்லாம் நிறைய உண்டு. நம்ம பகுதியில் அடியார் மக்கள் வந்து நிறைய இருக்காங்க. சில்வார்வட்டி, வடுகவட்டி, மேமங்கலம் இந்த பக்கம்லாம் நிறைய தீர்க்க பெற்ற அடியார்கள் நிறைய இருக்காங்க. அவங்க வந்து நம்ம 63 நாயன்மார்களில் ஒருவருக்கு கோயில் அமைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சின்னமனூரில் இருக்க அண்ணாமலை பிள்ளை தாத்தா, யார் நம்மளுடைய மாணிக்கவாசகர் கோயிலை கட்டின தாத்தாவும் இங்கே வந்து இருந்து எல்லா அடியார் பெருமக்களும் சேர்ந்து இருந்து அந்த 63 நாயன்மார்களுடைய திருப்பெயர்களையும் எழுதி அவங்க வந்து சாமி முன்னாடி போடுறாங்க. அப்படி போடும்போது ஒரு குழந்தையை விட்டு எடுக்கும்போது அது முனையடுவார் அப்படின்னு அவருடைய பேர் வந்து உடனே அவருக்கு கோயில் அமைக்கிறாங்க. முனையடுவார் நமக்கெல்லாம் தெரியும், நீடூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் அவதாரம் பண்ணவர். அவர் வந்து போர் முனையில், அதனால தான் முனையடுவார்னு அவருக்கு பேர் வந்திருக்கு. யாராவது ஒரு மன்னர் தோல்வி அடைஞ்சிட்டாருன்னா அவரை போய் சந்தித்து உதவி கேட்பார். உடனே என்ன பண்ணுவார் முனையடுவார், அவங்க பக்கம் நியாயம் இருக்கான்னு பார்ப்பார். அவங்க பக்கமாக நியாயம் இருந்தால் மட்டுமே அவங்களோட சேர்ந்து போருக்கு போவார். அந்த போரில் வெற்றிக்கு அவங்களுக்கு வெற்றி வாகை சூடி கொடுப்பார். இப்படி பல காலம் செய்து அதன் மூலமாக வரக்கூடிய பொருளை வைத்து அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு தொண்டு செய்து வந்திருக்கார். இது அவர் வாழ்நாள் முழுவதும் விடாமல் செய்திருக்கார் முனையடுவார். இவர் 63 நாயன்மார்களில் 13 நாயன்மார்கள் வந்து நமக்கு வேளாளர் பெருமக்கள். அதில் ஒருவர் தான் நம்ம முனையிடுவார். 13 பேர் வேளாளர்களில் ஒருவர் தான் முனையிடுவார். அப்போ நான் வந்தோன்னே ஐயா அவங்களை கேட்டேன், நீங்கள் 13 பேர் மட்டும் எழுதி போட்டீங்களா இல்லை 63 எழுதி போட்டீங்களா அப்படின்னு. இல்லைம்மா, நாங்கள் 63 பேரை எழுதி போட்டோம், அதில் தான் வந்தவர் முனையிடுவார்னு. பேர்பட்ட முனையிடுவாருடைய திருக்கோயிலில் நாம் இன்னைக்கு மிகப்பெரிய புண்ணியம் செய்திருக்கோம். நம்ம எல்லாரும் வந்து இங்கே எழுந்தருளி அடியார் புடைசூழ் ஐயா சொன்னது போல நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அருள் வரலாற்றை நாம் சிந்திக்க இருக்கோம். முதல்ல சொன்னது போல நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்மணித்த திருவாளன். எதுக்காக அவரோட அவதாரம் நடக்குது அப்படின்னா திருத்தொண்ட தொகை தருவதற்காக. திருத்தொண்ட தொகை இருக்க போய் தான் நமக்கு வகை செய்தார் நம்பியாண்டார் நம்பிகள். அதன் மூலமாக நமக்கு விரித்து சொன்னவர் தான் சேர்க்கிறார். இல்லைன்னா நமக்கு அடியார்களோட வரலாறே நமக்கு தெரியாமல் போயிருக்கும். சாமி என்ன பண்ணுறாரு, அடியார்களை பாடணும்னு திருவுள்ளம் கொள்றாரு. அதுக்காக தான் சுந்தரமூர்த்தி நாயனாரோட அவதாரமேவும். நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் சாமி எப்படி இருப்பாரு. எப்பயுமேவும் புலித்தோல், ஆபரணங்கள்லாம் என்னது பட்டு பீதாம்பரமா இல்லை, என்ன போட்டிருப்பாரு, அறம் தான் அவருக்கு மர உரி. அது ஆபரணங்கள் என்ன போட்டிருக்காரு, எல்லாமே நாகம்தான் அவருக்கு ஆபரணம். அப்படி இருக்கக்கூடியவர் ஒரு நாள் இந்த தேவர்கள்லாம் போய் சொன்னாங்களாம், சாமி எப்பயுமே உங்களை இந்த இதுலேயே பார்க்குறேன்னு, இந்த குளத்துலேயும் ஒரு அழகா அலங்காரம் பண்ணி எங்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே தேவர்களோட வேண்டுகோளுக்கு இறங்கி சாமி என்ன பண்ணுறாரு, அழகா ஒரு அலங்காரம் பண்ணுறாரு. அலங்காரம் பண்ணோடனே நாம் என்ன பண்ணுவோம், நேராக போவோம், எங்கே போவோம்,
கண்ணாடிக்கு போயிடுவோம். அதுபோல சாமி என்ன பண்ணாரு, அவரு போய் நின்று ஒரு ஆடியில பார்த்தார். பார்த்தோன்னே அவருடைய அந்த உருவம் மிக சுந்தரமா இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது. உடனே சாமி என்ன பண்ணாரு, அந்த ஆடியில இருக்க உருவத்தை சுந்தரா வருகன்னாரு. அந்த உருவம் எழுந்து வந்து சாமி கிட்ட இருந்து அவர் தான் சுந்தரமூர்த்தி. சாமி வந்து ஆடியில பார்த்து சுந்தரா வருகன்னு சொன்ன அந்த உருவம் தான் எழுந்து வந்து சாமிக்கு அருகாமையிலேயும் திருநீற்றை கோயில், திருநீரை வந்து கோயில் தான் சொல்லணும், திருமுறையை கோயில்னு சொல்லணும், அடியார்களை கோயில் சொல்லணும். திருமுறை கோயில், திருநீற்று கோயில், அடியார்கள்லாம் நடமாடும் கோயில். ஏன்னா அவங்கெல்லாம் நடமாடி திருமுறைகளை பரப்புறாங்க, அதனால நடமாடும் கோயில். அதனாலதான் இந்த மரியாதை அதனால நமக்கு கிடையாது. அப்ப அந்த சுந்தரமூர்த்தி என்ன பண்றாரு, பக்கத்துல இருந்து திருநீற்று கோயிலை தாங்கி இருக்காரு. சாமியை பார்க்க வருவாங்கல்ல, தேவர்கள்லாம் வருவாங்க, பிரம்மா விஷ்ணு எல்லாரும் வருவாங்க. அப்படி வரும்போது அந்த திருநீர் கொடுப்பாரு சாமி. அதுக்காக திருநீற்று கோயிலை தாங்கி அருகாமையில இருக்கார். அப்படி இருக்கும்போது சாமி என்ன பண்றாரு, இவரை வந்து பூலோகத்துக்கு அனுப்பணும், திருத்தொண்ட தொகை பாடணும், இவரை காரணம் இல்லாம அனுப்ப முடியாது. அதனால என்ன பண்றாருன்னா ஒரு காரியம் செய்றார். இந்த சுந்தரர் என்ன பண்ணுவார்னா தினமும் நந்தவனத்துக்கு போய் நந்தவனத்தில் இருக்க அழகான மலர்களை எல்லாம் பறித்து கொண்டு வந்து மாலையாக கொடுத்து சாமிக்கு போய் தினமும் சாத்துவார். அது அவருடைய அன்றாட பணி. அப்படி ஒரு நாள் போகும் பொழுது அங்க என்ன பண்றாங்கன்னா, பார்வதி தேவி உமையம்மையோட செடி பெண்கள் 20, கமலினி அணிந்திதை அப்படின்னு 2 பேர். அவங்க என்ன பண்றாங்க, அதே போல நந்தவனத்துக்கு மலர் எடுக்க வர்றாங்க. இவரும் போறார். அவங்க மலர் தொடுத்து உமையம்மைக்கு மாலையா தொடுத்து சாத்துவாங்க, இவரு சாமிக்கு மாலையா தொடுத்து சாத்துவார் சுந்தரர். இது வழக்கமா நடக்கக்கூடிய நிகழ்வு. அன்றைய தினம் வந்து 2 பேரும் ஒரே நேரத்துல போறாங்க. ஒரே நேரத்துல போய் என்ன ஆகுதுன்னா 2 பேரும் பாக்குறாங்க. அவரும் பாக்குறாரு, அந்த பெண்களும் பாக்குறாங்க. பார்த்தவங்க விரும்பி பார்த்தார்கள் அப்படின்னு சேர்க்கிறார் போடுவார். இப்ப அது தவறு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு சுந்தரர் வந்து பெருமானுடைய அந்த நாமத்தை சொல்லி திரும்ப மலரை பறித்து கொண்டு போய் மாலையாக தொடுத்து இறைவனுக்கு சாத்துறாரு. அப்ப சாமி கேட்கிறாரு, சுந்தரா நந்தவனத்தில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டார். அப்ப அவர் சொல்றாரு, அந்த நந்தவனத்துக்கு உமையம்மையோட சேடி பெண்கள் 20 வந்தாங்க, கமலினி அணிந்ததுன்னு. அவங்கள ஒரு கணம் விரும்பி பார்த்தேன். அப்படியா, சரி, நீ பூலோகத்துல போய் பிறந்து அவங்களெல்லாம் திருமணம் பண்ணி நீ வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அவர் வந்து மயங்குறார். ஏன்னா நம்ம எல்லாரோட இது என்னவா இருக்கும், கைலாயத்துக்கு போகணும், பிறவாமை அடையணும், இறைவனோட திருவடிக்கு கீழே இருக்கணும்ன்றத நம்மளோட லட்சியமா கனவா இருக்கும். எல்லா அருளாளர்களோட சிந்தனையும் அதான் இருக்கும். ஆனா கைலாயத்துல இருந்து பூலோகத்துக்கு அனுப்புனா அவருக்கு எப்படி இருக்கும், மேல இருந்து கீழே அனுப்புனா அவர் வந்து ரொம்ப மயங்குறார், ரொம்ப அழுகிறார். சாமி, நான் எப்படி உங்களை பிரிஞ்சிருப்பேன், நான் மானுடமாய் மயங்கும் போது என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும்னு கேட்டுக்கிறார். அப்படியாப்பா, சரி அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, பூலோகத்துல வந்து திருநாவலூர் என்ற தளத்துல சடையனார் இசை ஞானியார் சைவ வேதியர் குலம், அதாவது அவங்க வந்து ஆதி சைவர் குலம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிவாச்சாரியர் திருக்கோயில்ல பூசை செய்யக்கூடியவர்கள். அங்க வந்து பிறக்கிறாரு நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார். அவருக்கு வந்து நம்பி ஆரூரர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. நம்பி ஆரூரர், அதான் நம்ம ஐயா அவருடைய பேருக்கு கூட ஆரூரன் தான் பேர் வச்சிருக்காரு. இதோட பேர்கள்லாம் அந்த தம்பிக்கு வந்து குகன் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. ஆரூரன் குகன் திருமுறையில இப்பயே தோய்ந்தவர்களாக இருக்காங்க. அதான் அந்த பேருக்குரிய சிறப்பு, குடும்பத்துக்குரிய சிறப்பு இதெல்லாம். அப்படியே ஆரூரன் அப்படின்னு நம்பி ஆரூரன் பேர் வைக்கிறாங்க. அவரு 2 வயது குழந்தையாக இருக்கும் பொழுது தெருவில் சிறு தேர் உருட்டி விளையாடுறாரு. அப்படி விளையாடும் பொழுது அந்த நாட்டுடைய மன்னன் நரசிங்க முனையரே, அவரும் 63 நாயன்மார்கள்ல ஒருத்தர். அவர் வந்து அந்த குழந்தைய பார்க்கிறார், நம்பியாரூரரை. அந்த குழந்தையோட தெய்வீக ஒளி கலை, அவர் வந்து இந்த குழந்தையை வாங்கி நம்ம வளர்க்கணும் அப்படின்னு அவருடைய மனதில் ஒரு எண்ணம் தோன்றுது. உடனே இந்த சடையனாரை இசைஞானியாரை போய் சந்தித்து இந்த குழந்தைய நான் வளர்க்கணும்னு பிரியப்படுறேன்
இவங்களுக்கு ஒரே குழந்தை தான். அது நீண்ட காலமா பெருமான்கிட்ட தவமிருந்து பெற்ற குழந்தை. நாட்டோட மன்னன் கேட்ட உடனே என்ன பண்றாங்க, மறுக்காம கொடுக்குறாங்க. இப்ப இவர் வந்து அரண்மனையில வளர்றார் நம்பியாரூர். இவருக்கு 16 வயது நிரம்புது. இப்ப இவருக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த நரசிங்க மணியரையர் அந்த சடையனார் இசைஞானி அவங்க அப்பா அம்மாவை சந்தித்து திருமண வயது வந்துருச்சு, திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே அவங்க ஆதிசைவர் குலத்தில் அவங்களுக்கு குலத்துக்கு ஏற்ப சடகவி சிவாச்சாரியார் அப்படின்னு அவருடைய மகளை மனம் பேசி முடிக்கிறாங்க. இந்த திருமணம் மனம் வந்த புத்தூர் அப்படின்னு ஒரு ஊர், புத்தூர் அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் இருக்க சடகவி சிவாச்சாரியார் மகளை தான் மனம் பேசுறதுக்காக முடிவு பண்ணி இவங்க திருமணம் நடக்க போது மணமகன் நம்பியாரூரை வந்துட்டாரு திருமண மேடையில். இப்போ திருமணம் நடக்க போகிற ஒரு சூழல். அப்போ வர்றாரு, யார் வர்றது, கைலாயத்திலிருந்து பெருமான் வர்றாரு. ஏற்கனவே இவர் கேட்டுக்கிட்டார் இல்லையா, நான் மானுடமாக மயங்கும் பொழுது என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும்னு கேட்டுக்கிட்டு தான் வந்திருக்காரு. இப்போ மானுடமாக மயங்க போறாரு. ஏன்னா அந்த கமலினி அணிந்ததையே தான் திருமணம் பண்ணிட்டு நீ மேலே வரணும்னு சொல்லியிருக்காரு சாமி. இப்போ இந்த பேசியிருக்கவங்க யாரு, அவங்க கமலினி அணிந்ததை கிடையாது, சடகவி சிவாச்சாரியாரோட பொண்ணு. இந்த திருமணத்தை நிறுத்தணும். அப்போ சாமி வந்தார். கைலாயத்திலிருந்து எப்படி வர்றாரு, ஒரு கிள வேதியர், ரொம்ப வயதான ஒரு வேதியர் அந்த தோற்றத்தில் அப்படியே வர்றார். திருமணத்தப்ப இவர் வந்தோடனே பார்க்குறாங்க, இவரோட தோற்றமே பொலிவாக இருக்குது. ஆனால் இவருக்குள்ள என்ன சொல்கிறாரு, ஆவது கேள்வின் மறையோர்களே, நீங்கள் எல்லாம் என்னை பாருங்க, இந்த செய்தியை கேளுங்க. இந்த திருமணம் பண்ண போறானே நம்பி ஆரூரன், அவன் என்னோட அடிமை. இந்த ஒரு வழக்கு இருக்கு, அந்த மணமகனுக்கு நம்பியாரூருக்கு எனக்கும் ஒரு வழக்கு இருக்கு. அந்த வழக்கை முடிச்சுட்டு தான் திருமணம் பண்ணணுன்றார். இவருக்கு எப்படி இருக்கும், திருமண தன்னைக்கு தடுத்து நிறுத்தி திருமணம் ஆக போகுது. அந்த நேரத்தில் அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? அவர் சொல்றாரு, சிரிக்கிறாரு. எங்கேயாவது ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமையா கேட்டிருக்கோமா, இது வரைக்கும் கேள்வியாவது பட்டிருக்கோமா, இது என்ன அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார். அப்புறம் என்ன பண்றாரு, கோபம் வருது அவருக்கு. இவர் சொல்றாரு, உன்னோட தாத்தா நம்பியாரூரர், தாத்தாவோட பேர் தான் இவருக்கு வச்சிருக்காங்க நம்பியாரூரர்னு. அவர் எழுதி கொடுத்த ஓலைச்சீட்டு இருக்கு என்கிட்ட, உங்க தாத்தா எழுதின ஓலைச்சீட்டு இருந்தா எடுத்துட்டு வாங்க, நம்ம சரி பார்க்கலான்றாரு. இவர் என்ன பண்ணாரு, அந்த ஓலையை வெடுக்குன்னு பிடுங்கி அந்த வேள்வித்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதில் போட்டார். திருமணத்தை அன்னைக்கு அடுத்த ஆட்கொள்ள அப்படின்னு போட்டார். இப்போ இவர் என்ன பண்றாரு, சத்தம் போடுறார். ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஐயோ முறையான சத்தம் போட்டு என்ன பண்றாரு, வா உன்னை வழக்கு மன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு கூட்டு போறாரு. இப்போ அந்த மனம் வந்த புத்தூர் மனம் தவிர்த்த புத்தூர் ஆயிடுச்சு. திருமணம் நின்று போச்சு. இவங்க எல்லாம் வர்றாங்க. எங்க வர்றாங்கன்னா திருவெண்ணைநல்லூர் வர்றாங்க. திருநாவலூர்ல புத்தூருக்கு வந்தாங்க. புத்தூர்ல திருமணம் நின்றுச்சு. இப்போ இவர் எங்க கூட்டிட்டு வர்றாருன்னா திருவெண்ணைநல்லூர் கூட்டிட்டு வர்றாரு. திருவெண்ணைநல்லூருக்கு அங்க வழக்கு நடக்குது. இந்த மாதிரி பெரியவங்க எல்லாம் இருக்காங்க. இவர் சொல்றாரு, இந்த ஓலை சீட்டு, அந்த சீட்டை பிடிங்கி இவர் போட்டார்ல நெருப்புல, அது நகல், அதோட மூலம் என்கிட்ட இருக்கு அப்படின்றாரு. மூலம் ஓலைச்சீட்டு என்கிட்ட இருக்கு, இதை நீங்க பிடிங்கி போட மாட்டேன்னு உறுதி கொடுத்தீங்கன்னா எடுத்து காட்டுறேன் அப்படின்றாரு. சரி அப்படின்னு எடுத்து கொடுக்குறாரு. அது பெரியவங்ககிட்ட அவங்க பார்க்குறாங்க. அப்போ அவருடைய தாத்தா எழுதின ஓலையை எடுத்து சரி பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது கையெழுத்து ஒத்து இருக்கிறதுனால இவர் வேதியர் சொல்றது உண்மைதான், நீ இவரோட அடிமை அப்படின்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. இப்ப தீர்ப்பு சொன்ன உடனே இவரை பார்க்குறாங்க எல்லாருமே. அப்போ ஐயா இது வரைக்கும் உங்களை பார்த்தது இல்லையே சாமி, நீங்க எங்கேருந்து வர்றீங்க என்னோடனே, இந்த பக்கத்துல தான் இருக்கு, எங்க வெண்ணைநல்லூர் அந்த அருட்துறை கோயில் மிக அருகாமையில் இருக்கு, பக்கத்துல தான் என்னோட இல்லம், வாங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போய் அங்கே போகிறார். திருவெண்ணைநல்லூர் கோயில் அருட்துறை அப்படின்னு அந்த கோயிலுக்குள்ளே போனோடனே அப்போ தான் சொல்கிறார், அர்ச்சனை எனக்கு பாட்டே ஆகும். நீ அர்ச்சனை பண்ணணும்னு பெருசாக நீ ஒன்றும் பூவெல்லாம் எடுத்துகிட்டு ஒன்றும் பண்ண வேண்டாம், அர்ச்சனை பண்ணால் பாட்டு பாடு, அதுவே போதும். அர்ச்சனை எனக்கு பாட்டே ஆகும், மண் மீது என்னை சொற்றமில்லால் பாடுகன்னு.
பாட்டை கேட்கறதுக்கு தான். இப்போ நம்மெல்லாம் குகனோட பாட்டை கேட்கறதுக்கு தான் நாங்கள் அங்கே வந்திருக்கோம். அதுபோல் அவர் பாட்டை கேட்கறதுக்கு இவர் கைலாயத்திலேருந்து வந்திருக்காரு. தமிழ் சுந்தரனுடைய தமிழை கேட்கறதுக்கு அதான் சொன்னார். உடனே நான் என்ன பாடுறது, இப்போதான் அவர் திட்டினாரு திருமணத்தை தடுத்தா கொண்டோன்னே. நீ என்ன பித்தா அப்படின்னு கேட்டார்ல, பித்தான்னு பாடுன்னு அடி எடுத்து கொடுக்குறாரு. அவர் முதல் 7ஆம் திருமுறையில் முதல் பாடல் பித்தா அப்படின்னு பாடுறாரு. அப்போதான் இவருக்கு புரியுது, சுந்தரா இன்னுமா உனக்கு என்ன புரியலை அப்படின்னோடனே. அப்போதான் அவருக்கு நம்ம எங்கேருந்து வந்தோம், நம்ம தாயை பிரிந்த கன்று போல தான் சொல்லுவார். கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே அப்படிம்பார் மாணிக்கவாசர். அது போல கன்றை பிரிந்த அந்த போல கதறி எழுதுகிறாரு பித்தா அப்படின்னு அடி எடுத்து கொடுக்க இந்த 7ஆம் திருமுறையே பாடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பக்கத்தில் திருத்துறையூர் இருக்கு. அந்த துறையூரில் போய் தவநெறி வேண்டி அந்த துறையூருக்கு போகிறார். அருணந்தி சிவாச்சாரியரோட அவதாரத்தலம் பக்கத்தில் இருக்குது. துறையூருக்கு போயிட்டு அங்கே சித்தவட மடம் அப்படின்னு ஒரு மடம் இருக்குது. இப்போ நீங்கள் போனாலும் பார்க்கலாம். அந்த மடத்தில் இரவு பொழுது தங்கியிருக்கார் நம்பியாரூரர். அப்போ என்ன செய்கிறாரு சாமின்னா, அங்கேயும் ஒரு கிளை வேதியராக போய் இவர் படுத்திருக்க இடத்துல போய் பக்கத்தில் படுத்து அவருடைய திருவடியை கொண்டு போய் அவருடைய தலைமையில வச்சு படுத்திருக்காரு. இவருக்கு அப்பையும் புரியலை, எப்படி தட்டாட்கள் வரும்போது புரியலையோ அது மாதிரி திருவடி தீக்க எப்பையும் புரியலை. என்ன சொல்றாரு, எப்பா என்ன நான் படுத்திருக்கேன், என்னோட தலைமையில உன்னோட பாதத்தை வைக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அப்பா தள்ளாமை வயதாயிருச்சு தெரியல, சரி அப்படின்னு எழுந்து போய் அவர் வேற இடத்துல படுத்துட்டார். இவர் அங்கேயும் போய் தன்னோட பாதத்தை கொண்டு போய் வைக்கிறார் தலைமையில. அப்பதான் இவர் கேட்டார், என்ன இப்படி பலகாலம் என்னை மிதித்து கொண்டே இருக்கு அப்படின்னோடனே. இன்னமாப்பா என்னை தெரியல அப்படின்னு கேட்கிறார். அப்பதான் தம்மானை அறியாத சாதியார் உன்னை பெருமானே, உன்னை அறியாம நான் இருந்திருக்கனே, அறியாம அவரோட திருவடியை சூட்டுறாரு. அதான் இணையார் திருவடி மாணிக்கவாசர் சொல்றாருல, இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் திறந்தொழிந்தேன். இது வரைக்கும் எதெல்லாம் துணை நினைச்சிட்டு இருந்ததோ அது எல்லாமே பொய்ன்னு திறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாருல. அது போல இவர் தம்மானை அறியாத சாதியார் உள்ளரே அப்படின்னு உன்னை அறியாம இருந்துட்டேப்பா அப்படின்னு சொல்லி பாடுறாரு. அதுக்கடுத்து என்ன பண்றாருன்னா, பல தலங்கள் போறார். பல தலங்கள் போயிட்டு தில்லைக்கு போறார். அப்படி தில்லைக்கு போகும்போது நடராஜ பெருமானை எப்படி தரிசனம் பண்ணாரு அப்படின்னு நமக்கு சேக்கிலார் கொடுப்பாரு. 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள. இப்ப நாமெல்லாம் தில்லைக்கு போறோம், சிதம்பரத்துக்கு. தில்லை தான் பேரு, சிதம்பரம்னு இப்ப வந்தது. அந்த தில்லைக்கு போனா நடராஜ பெருமானை எப்படி பார்க்கணும், எப்படி தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார் எப்படி பார்த்தாரு, ஞானசம்பந்தர் எப்படி பார்த்தாரு, நாவுக்கரசர் எப்படி வழிபட்டாரு, மாணிக்கவாசர் இப்படியெல்லாம் நம்ம பார்க்கணும். அந்த திருமுறைகள்ல எப்படியெல்லாம் இவங்க போய் தில்லை காட்சியை பார்த்துருக்காங்க அப்படின்னு இவர் போய் பார்க்கிறாரு. பார்த்தோன்னே 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள. 5 நமக்கு இருக்கு புலன்கள், மெய் வாய் கண் செவி மூக்குன்னு 5. அந்த 5ல அந்த 4 போய் எங்க ஒடுங்குது, கண்ணுல போய் ஒடுங்குது. 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள. மற்ற எந்த புலன்களும் வேலை செய்யல, கண்ணுக்கு மட்டும்தான் வேலை. இறைவனை பார்க்கிறாரு, நடராஜ பெருமானை பார்க்கிறாரு. அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையாக. மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நமக்கு 4 இருக்கு. அது எல்லாம் எங்க போயிடுச்சு, 3 ஒடுங்கி சிந்தைக்கு போயிடுச்சு. ஏன்னா சிந்தை தான் முதல்ல போகும், மனம் போகும், சிந்தை உறுதி பண்ணும். அதனால என்ன பண்றாரு, அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையாக. சிந்தைக்கு அதாவது சித்தத்தை சிவன்பாலை வைத்தார், சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிந்தைக்கு போயிடுச்சு மற்ற 3. அப்புறம் குணம் ஒரு 3 திருந்து சாத்வீகமே ஆக. 3 குணம் இருக்கு நமக்கு, தாமச குணம், ராட்சச குணம், சாத்வீக குணம். சாத்வீகம் இந்த 2 ஒடுங்கி சாத்வீகம். இப்ப நம்ம எல்லாம் எதுல இருக்கோம், சாத்வீகத்துல இருக்கோம். ஒரு நேரம் நமக்கு என்ன வரும், ராட்சச குணம் வரும். ஒரு நேரம் என்ன வரும், தமோ குணம் வரும். அந்த மாதிரி நேரம். ஆமா. அப்படி இந்த தில்லை காட்சியை பார்க்கும் பொழுது
அந்த ரெண்டு ஒடுங்கி சாத்வீகத்திலிருந்து பார்க்குறார். குணம் ஒரு மூன்றும் இருந்து சாத்வீகமே ஆக அப்படி வந்து தில்லைக்காட்சியை வந்து பார்க்குறாரு நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார். அவருக்கு நம்பியாரூர் தான் கீழே, மேலே தான் சுந்தரர். இந்த நம்பியாரூர் என்ன பண்ணுறாரு, இந்த தில்லையெல்லாம் தரிசனம் பண்ணி பல தலங்கள் சீர்காழியெல்லாம் திருஞான சம்பந்த பெருமான் அவதாரம் பண்ண தலம்னு எல்லையிலே இருந்து வழிபடுறாராம். கால் வைக்க அஞ்சுறார். அப்படி பல தலங்களை வழிபட்டு எங்கே வர்றாருன்னா திருவாரூருக்கு வர்றாரு. திருவாரூரில் அங்கே திருவாரூர் தியாகராஜ பெருமானை லைவ் ஆகுமா? சரி, வீடியோ என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் கவர் பண்ணி வைக்கிறேன், எடிட் பண்ணிக்காங்க. திருவாரூருக்கு வர்றாரு. திருவாரூரில் திருவாரூர் நமக்கு எல்லாம் தெரியும். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியே என்பார். பிறக்க முக்தி திருவாரூர். திருவாரூர் நமக்கு 5 தலங்கள்ல முக்கியமான தலம், மண்ணுக்குரிய தலம், பஞ்சபூத தலங்கள்ல. அப்புறம் திருவாரூர் மனுநீதி சோழனுடைய நாடு. திருவாரூர் நவீனந்தி அடிகள் இந்த பல சிறப்புகள் பெற்றது. திருவாரூர் திருக்கோயிலுக்குள்ள போனீங்கன்னா 365 நாள் வழிபடுறதுக்கு 365 சிவலிங்கங்கள் இருக்கு. 375. அது மாதிரி கோயில் 12 வேலி, குளம் 12 வேலி. திருவாரூர் பல சிறப்புகள், சொல்ல முடியாத அளவுக்கு சிறப்புகள் பெற்ற ஊர். அங்கே தங்கியிருந்து அங்கே திருவாரூர் தியாகராஜ பெருமானை வழிபட்டு அங்கே இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த மேலே பார்த்தாருல கைலாயத்தில் 2 பெண்களை, அதில் ஒரு அம்மையார் கமலினி அப்படிங்கிற அம்மையார் திருவாரூர்ல பறவை நாச்சியாராக அவதாரம் பண்ணி இருக்காங்க. இந்த சமயம் என்ன பண்றாரு, இவர் திருக்கோயிலுக்கு போகும் பொழுது அந்த பறவை நாச்சியாரும் வர்றாங்க. அதோடனே இப்ப சாமி என்ன சொல்லியிருக்காரு, மேல இருந்து இவங்களெல்லாம் திருமணம் பண்ணிட்டு வந்தா போதும், இல்வாழ்க்கை அனுபவிச்சுன்னு சொல்லிதான் அனுப்பியிருக்காரு. இப்ப இந்த பறவை நாச்சியாரும் கோயிலுக்கு வர்றாங்க, நம்பியாரூரும் கோயிலுக்கு வர்றாங்க. 2 பேரும் பாக்குறாங்க. அதுக்கெல்லாம் நிறைய வர்ணனம் கொடுப்பாரு செய்கிறார். கற்பகத்தின் பூங்கம்போ காமண்டர் பெருவாழ்வோ அப்படின்னா சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த அம்மையாரை பார்த்து நினைக்கிறாங்க. இவங்க அவரை பார்த்துட்டு இவர் யாரு, விஜயனா, இவர் மன்மதனா, இப்படி சொல்லி அந்த பாடல்கள்லாம் வரும். அவங்க 2 பேரும் ஒருத்தர் பாக்குறாங்க. இப்ப திருமணம் செய்யணும் அப்படின்னு 2 பேரும் நினைக்கிறாங்க. இப்ப சாமி என்ன பண்றாரு, வேண்டுவார் வேண்டுவதை ஈவான் கண்டாய்னு என்ன நினைக்கிறாங்களோ அதை உடனே நிறைவேற்றுவார் சாமி. அதுக்காகதான் நீங்க அனுப்பியிருக்காரு. என்ன பண்றாரு, அடியார்கிட்ட போய் இந்த பறவையை சுந்தரத்துக்கு திருமணம் பண்ணி வைங்க. இப்ப இந்த திருமணம் நடக்குது. திருமணம் நடந்து கொஞ்ச காலம் இல்லறத்தை நல்லறமாக நடத்தி கொண்டிருக்காங்க. இந்த இல்லறத்துல பாத்தீங்கன்னா பறவை நாச்சியார் அன்னம்பாடிக்கு தான் நிறைய பண்ணியிருக்காங்க. அடியார்களுக்கு மாகேஸ்வரம் செய் அன்னம்பாடிக்கு விடாம தொடர்ந்து செய்யறாங்க நம்ம நம்பியார் பெருமானுடைய இல்லத்துல. அதுக்கு இந்த குண்டையூர் அப்படின்னு ஒரு ஊர் பக்கத்துல இருக்கு, அருகாமையில இருக்கு. அந்த குண்டையூர்ல இருந்து குண்டையூர் கிளார் அப்படின்னு ஒருவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் பெரும் நிலக்கிழார். அவருடைய நிலத்துல விளையக்கூடிய அந்த தானியங்கள்லாம் கொண்டு பறவை நாச்சியார்கிட்ட கொடுத்து அந்த அம்மையார் அடியார்களுக்கு அமுது அன்னம்பாளிப்பு தயார் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு சமயம் என்ன ஆகுது அப்படின்னா, மழையே பெய்யல, நெல் விளைச்சல் இல்லை. அவரால் பறவை நாச்சியார்கிட்ட தானியங்கள் நெல் வகைகள்லாம் கொண்டு கொடுக்க முடியல. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன பண்றாரு, அந்த குண்டையூர் பக்கத்துல கோழிலி அப்படின்னு ஒரு ஊர். அவர் அந்த பெருமானை வணங்குறாரு. இப்படி பறவை நாச்சியாருக்கு கொண்டு போய் கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படும் போது சாமி என்ன பண்றாரு, அந்த குண்டையூர் முழுவதும் நெல்மலையாக கொண்டு இரவுல காலையில கதவை திறந்து பாக்குறாங்க. ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் நெல் மலையா குவிந்து கிடக்கு. இந்த அதிசயத்தை அற்புதத்தை நம்ம போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் வேகமா வர்றார் குண்டையூர்ல. இவருக்கு ஏற்கனவே கனவுல போய் சாமி சொல்லிட்டாரு சுந்தரமூர்த்திக்கு. அவரும் வர்றாரு. 2 பேரும் பார்த்து வாங்க இங்க பாருங்க சாமி எப்படி நெல்மலையாக குவிந்திருக்குன்னே பாக்குறாரு. அந்த குண்டையூர் முழுவதும் நெல் மலையாக குவிந்திருக்கு. அப்பதான் அந்த பதிகம் பாடுறார், நீல நினைந்தடியே நித்தலும் வாழன கண்மடவால் அவள் வாடி வருந்தாமே
தோளில் எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன். ஆனா சொல்றாரு சில நெல்லு பெற்றேன். ஆனா நெல்லு மலையே ஊரே அவர் குமிச்சு வச்சிருக்காரு. ஆளில்லை எம்பெருமான் அவை அட்டி தரப்படி. நெல்லு கொடுத்தது மட்டும் பத்தாது, நீயே ஆள் இல்லை எனக்கு, இதெல்லாம் எப்படி நான் எடுத்துட்டு போறது? எப்படி பாருங்க, நெல்லை கொடுத்தா பத்தாது, நீயே நான் எப்படி இதை கொண்டு போறது திருவாரூருக்கு வரவேணாச்சியார்ட்ட கொடுக்கறதுக்கு? ஆள் அனுப்பு அப்படின்னு சொல்றாரு. உடனே சாமி என்ன பண்ணாரா, இரவோடு இரவாக அந்த குண்டையூர்ல இருக்க நெல்மலையை பூரா திருவாரூருக்கு கொண்டு போய் சேர்த்துட்டார் பூதகணங்களை வச்சு. அங்க பறவை நாச்சியார் அதிகாலையில இருந்து கதவை திறந்து பாக்குறாங்க. நெல்மலை பூரா அவங்க வீட்டு முன்னால ஊரே எல்லார் வீட்டு முன்னாடி இருக்கு. பறவை நாச்சியார் சொன்னாங்களா, இந்த இப்ப நெல்மலையெல்லாம் திருவாரூருக்கு சென்று பூதகணங்கள் நிரப்பிச்சு அதிகாலையில் எழுந்து பார்த்த பறவை நாச்சியார் இந்த நெல்மலையை நம்ம என்ன பண்றது, அவங்கவுங்க இல்லத்து முன்னாடி இருக்கக்கூடிய நெல்மலைகளை அவங்கவுங்க எடுத்துக்கொள்ளலான்னு பறையை அறிவிச்சு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. அடுத்து இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, தினசரி வழிபாடு. அப்படி தினசரி வழிபாட்டுக்கு போறாரு நம்ம நம்பியாரூர். அப்படி போகும்பொழுது அங்க அந்த திருக்காவணம் என்று சொல்லக்கூடிய தேவாசிரிய மண்டபத்துல விரண்மீண்ட நாயனாரும் அவரை சேர்ந்த அடியார்கள்லாம், இப்ப நம்ம எப்படி அடியார்கள்லாம் உட்காந்து சத்சங்கம் பேசுறோமோ அந்த மாதிரி அடியார்களோட உட்காந்து பேசிட்டு இருக்காரு விரண்மீண்டர். இப்ப இவர் வர்றார், திருவாரூர் அந்த கோயிலுக்குள்ள வர்றாரு. வந்து பார்க்கிறாரு. பார்த்தோன்னே அடியார்களை பார்க்கிறாரு. அடியார்களை புறத்தே வணங்காம என்ன செய்யறாருன்னா, அகத்துக்குள்ள அடியார்கள் நடுவிற்கும் நாள் என்னாலோன்னு நினைக்கிறார், மனதுக்குள்ள நினைக்கிறார். நினைச்சிட்டு அவர் என்ன பண்றாரு, கோயிலுக்குள்ள போயிட்டார். போய் தியாகராஜ பெருமான புற்றிடம் கொண்ட பெருமான வழிபட போயிட்டார். இப்ப இந்த விரண்மீண்டர் பார்க்கிறார். விரண்மீண்டருக்கு சரியான கோபம் வந்தது. அடியார்களை வணங்காத இந்த சுந்தரன் ஒரு அடியாரா? இப்ப எப்படி பாருங்க, நம்ம அடியார்களை பார்த்த உடனே வணங்கணும். அதெல்லாம் நம்ம ஐயா அவங்கெல்லாம் வந்தோடனே அதெல்லாம் பண்ணுவாங்க. அடியார்களை பார்த்தோடனே திருச்சிற்றம்பலம் வணக்கம் அதெல்லாம் சொல்லி வணங்கணும். அதான் மிக முக்கியமா. ஏன்னா நம்ம விரண்மீண்டர் வரலாறுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம். ரொம்ப கோவப்பட்டார். கோவப்பட்டு என்ன செஞ்சானா, இந்த அடியார்களை வணங்க தெரியாத சுந்தரனை போய் அவரு அங்க தில்லையில எம்மை உனக்கு தோழனாக தந்தோம்னு ஆட்கொள்றாரு. எங்க அங்க தில்லையில தில்லை காட்சியை பார்க்கும்போது என்ன சொல்றாரு, எம்மை உனக்கு தோழனாக தந்தோம்னு சொல்லியிருக்காரு. இவரை ஆட்கொண்டிருக்காரு, அவரு தோழனாக எடுத்துக்கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லி இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சுந்தரனும் பிறகு இந்த நம்பி ஆரூரும் இந்த சிவபெருமானும் பிறகுன்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, இந்த அடியார்களை வணங்கக்கூடியது மிக முக்கியமான ஒரு செயல். இவர் மனதுக்குள்ள வணங்கினாரு, புறத்துல வணங்கல. இவர் என்ன நினைக்கிறாரு, வணங்காம திருக்கோயில் அடியார்களை வணங்காம ஆண்டவனை வணங்க போயிட்டாருன்னு ஒரு கோபம் வந்தது. கோபம் வந்து என்ன சொல்லிட்டாரு, இந்த சுந்தரனும் பிறகு இந்த சிவபெருமானும் பிறகு 2 பேரும் வேணாம் எனக்கு அப்படின்ட்டாரு. வேற எந்த ஒரு சமயத்திலையாவது, சமயம் சொல்லக்கூடிய நம்ம சைவம் தான், வேற எந்த ஒரு மதத்திலையாவது அந்த மதத்துடைய சாமிய, எந்த மதமா எந்த சமயமா இருக்கட்டும், அந்த மதத்தில் இருக்கக்கூடிய சாமிய திட்டுனா என்ன நடக்கும்? சமயத்துக்கு புறம்பா பேசுறாங்கன்னு வைங்க, அது என்ன நடக்கும்? தண்டனை தானே கிடைக்கும். ஆனா நம்ம சாமி என்ன பண்ணாராம், நம்பியாரோட கூப்பிட்டு விரண்மீண்டர் அடியார்கள்லாம் கோபமா இருக்காங்க, அங்க போய் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு திருத்தந்த தொகை இப்பதான் அற்புதமா 2 பேர் பாடினாங்க. அடி எடுத்து கொடுக்குறாரு. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு 2 தடவை அடி எடுத்து கொடுக்குறாரு. முதல்ல பித்தான் அடி எடுத்து கொடுக்குறாரு. இப்ப தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன். ஏன்னா அவர் வந்த நோக்கமே அடியார்களை பாடணும் அப்படிங்கிறதா நோக்கம். ஏன்னா எல்லாருமே ஆண்டவனை தான் பாடுறாங்க, சிவபெருமானை தான் பாடுறாங்க. அடியார்களை யாரும் பாடலை. எந்த சமயத்திலையும் எந்த மொழியிலையும் அடியார்களை பாடுனதாக வரலாறே கிடையாது. நம்ம சைவ சமயத்துல மட்டும்தான்
அடியார் வழிபாடு மிக முக்கியம். அடியார் வழிபாடு ஆண்டவங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். எதுவுமே கேட்காத மணிவாசக பெருமான் கூட என்ன சொல்றாரு? உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய், பொன்னம்பலத்து என் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. உன்னோட அடியார்களோட நீ சேர்த்து வச்சிருப்பா. ஏன்னா அடியார்கள் என்ன பண்ணுவாங்க? திருக்கோயிலுக்கு போனா, அப்போ வாங்க நான் கோயிலுக்கு போகிறோம், வாங்க தல யாத்திரை போகிறோம், வாங்க திருவாசகம் படிக்க போகிறோம், வாங்க உழவாரம் பணி செய்ய போகிறோம். அடியார்கள் வந்து எப்படியோ பக்குவப்படுத்தி அழைச்சிட்டு போயிடுவாங்க. அதனால தான் அடியார்களோட இணக்கம் மிக முக்கியம். குரு லிங்க சங்கமம் வழிபாடு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த சங்கமம்ன்றது அடியார்களோட சேர்ந்து இருக்கிறது தான் சங்கம வழிபாடு. இப்போ விரண்பிண்டரோட கோபம் என்ன ஆச்சு? நமக்கு திருத்தொண்ட தொகையை கொடுத்தது. ஒரு நாயனாரா இருந்து கோவப்படலாமா, இப்படி சொல்லலாமான்னு நம்ம எல்லாம் நினைப்போம். அது சிவபெருமானையே பொருள்னு சொல்லியிருக்காரு. சுந்தரர் சொன்னா கூட பரவாயில்ல, சிவபெருமானும் பொருள்ல சொல்லியிருக்காரு நம்ம நினைப்போம்ல. ஆனா அப்படி அவர் கோவப்பட்டதோட விளைவு தான் நமக்கு திருத்தொண்ட தொகை கிடைத்தது. திருத்தொண்ட தொகையோட சார்ந்த நமக்கு வகை நூலாக திருத்தொண்டர் திரு அந்தாதி நம்பியாண்டார் நம்பிகள் செய்கிறாரு. அதோட விரி நூலாக விரித்தி சொல்றது நம்மளுடைய பெரிய புராணம், திருத்தொண்டர் புராணம் என்று சொல்லக்கூடிய பெரிய புராணம். அப்போ தொகை வகை விரி, அதுக்கு முக்கிய மூல காரணம் வந்து திருத்தொண்ட தொகை தான். அந்த திருத்தொண்ட தொகை வரணுன்றதுக்காக தான் நம்மளை நம்பியாடுகிறார் இங்கே உலகத்திலே சாமி பிறக்க வைக்கிறார். அப்புறம் திருத்தொண்ட தொகை பாடிட்டு அப்புறம் பல தலங்கள் போறாரு. பல தலங்களுக்கும் போயிட்டு கோட்புலி நாயனார், நாட்டியத்தான்குடி அப்படின்னு ஒரு ஊர், அங்கே போய் கோட்புலி நாயனாரை சந்திக்கிறார். கோட்புலி நாயனார் வந்து ஒரு பெரிய சேனாதிபதி. அவருக்கு 2 பெண்கள் இருக்காங்க. அந்த 2 பெண்களை வனப்பகை சிங்கடியப்பன் அப்படின்னு 2 பெண்கள். அவங்கள வந்து சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட வந்து ஏற்றுக்கிற சொல்கிறார். அவர் வந்து என்ன பண்ணுறாரு? அந்த 2 பெண்களையும் தன்னோட 2 தொடையில அமர வைத்து தன்னோட மகள்களாக ஏற்றுக்கொள்கிறார். சைவத்தில் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அது மாதிரி தான் ஞானசம்பந்தர் வந்து பூம்பாவைக்கு பதிகம் பாடினோடனே உயிர் வந்தோடனே ஏற்றுக்க சொல்வார் நம்ம சிவநேசன் செட்டியார். அப்பையும் அவர் அப்படி தான் சொல்வார், இது என்னுடைய மகள், உன்னுடைய மகள் அரவந்தெட்டி இறந்துட்டா, இது என்னுடைய மகள் அப்படிம்பார். அதுபோல் இந்த நம்பியார்கள் வந்து இந்த கோட்புலி நாயனாருடைய 2 பெண்களையும் தன்னுடைய மகள்களாக ஏற்று தன்னுடைய மடியில் இருத்தி உச்சி போந்து அவங்கள வந்து நிறைய பதியங்கள்லாம் பாடியிருக்கார். மணப்பகையப்பன், சிங்கிடியப்பன் அப்படின்னு பாடியிருக்கார். அப்புறம் அடுத்து நிறைய தலங்களுக்கு போகிறார். அப்புறம் எங்கே போகிறார் அப்படின்னா பாண்டி கொடுமுடி, அதான் நம்ம பஞ்சாக்கர பதிகம் பாடுறார். பற்று பற்று எனக்கின்றி. இப்போ நம்ம பஞ்சாக்கர பதிகம் மிக முக்கியமான பதிகம். அதெல்லாம் அஞ்சலுக்கு பதிகம், தினசரி ஓத வேண்டிய பதிகம். பற்று பற்று எனக்கின்றனின் திருப்பாதமே மனம் பாவித்து, வேற எந்த பற்றும் எனக்கு கிடையாது, உன்னுடைய திருப்பாதம் மட்டும்தான் என்னுடைய பற்று. பெற்றலும் பிறந்தேன், வந்து பிறந்துட்டேன். எங்கேருந்து வந்து பிறந்தேன்? நான் அங்கேருந்து இங்கே வந்து பிறந்துட்டேன். இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன். அதுதான் எல்லா ஆன்மாக்களுக்கும் சொல்லக்கூடியது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கருத்து. பெற்றலும் பிறந்தேன், பிறந்துட்டோம், இனிமேல் பிறவாத தன்மை வந்து எய்தணும். அதான் சொல்லிட்டார், பிறவாத தன்மை வந்து எய்தினேன். கற்றவர் தொழுதைக்கும் சீர் கரையூரில் பாண்டி கொடுமுடி, நற்றவா உன்னை நான் மறக்கிலும் சொல்லும் நான் நமச்சிவாய வேண்டார். இந்த நாக்கை வந்து எப்பவுமே என்ன பண்ணணுமா? நமச்சிவாய சொல்லி 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 பழக்கி வச்சிடணுமா. அப்பதான் அது என்ன செய்யும்? பழக்க தோசத்துல நமச்சிவாய, உட்கார்ந்தா நமசிவாய, எழுந்தா நமசிவாய, நடந்தா நமசிவாய தான் சொல்லுவார். நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் வென்றாலும் விழித்தாலும் அப்படின்லாம் சொல்லுவார். ஒரு பட்டியலே போடுவார். எந்த நிலையில நீங்க இருந்தாலும் நமசிவாயத்தை மறக்கக்கூடாது. அப்படி ஒரு பதிகத்தை பாடுறார், நமசிவாய பதிகம். அதுக்கப்புறம் எங்க போறாருன்னா விருத்தாச்சலம்னு சொல்லக்கூடிய திருமுதுகுன்றம் போறார். திருமுதுகுன்றத்துல போய் அங்க உள்ள அந்த பழமலைநாதர் அவரை வழிபட்டு அங்க என்ன பண்றாருன்னா 12,000 பொன் பெற்று அந்த பொண்ணெல்லாம் என்ன செய்யறாருன்னா அங்க உள்ள மணிமுத்தாறுல போடுறாரு. கொஞ்சம் மச்சம் மட்டும் வெட்டி எடுத்துக்கொண்டு
மணிமுத்தாரில் போட்டுட்டு அதை என்ன பண்ணுறாரு, அந்த மச்சை வெட்டினதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டாரு. விஷயத்தெல்லாம் ஆற்றுல போட்டார், ஏன்னா கொண்டு போக முடியாதுல்ல, அதனால. அப்புறம் பல தலங்களை வழிபட்டு எங்கே போகிறாரு, திருவாரூர் போகிறாரு. திருவாரூர் போகிறோடனே பரமநாச்சியார் என்ன இப்படி நம்ம அவங்களுக்கெல்லாம் தினமும் அடியார்களுக்கு அன்னம்பாடிப்பு செய்கிறதுக்காக பொருள் தேவைப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படி கேட்கும்போது சொல்லியிருக்காரு, இது விருத்தாசலத்தில் சாமி வந்து 12,000 பொன் கொடுத்துருக்காரு, அதில் மணிமுத்தாரில் போட்டிருக்கேன், இங்கே வந்து எடுத்து தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அம்மாவுக்கு ஒரே கிண்டல் பண்ணுறாங்க, நகையாக இருக்குது, என்ன இப்படி எங்கே ஆற்றுல போட்டுட்டு இங்கே வந்து குளத்தில் எடுத்து தர்றேன்னு சொல்கிறாரேன்னு சொல்லி வாண்டு எல்லாரையும் அழைத்து கொண்டு போய் என்ன பண்ணுறாரு, அங்கே திருவாரூர் கமலாலய குளத்தில் போய் இருந்து அந்த பொண்ணை வந்து எடுக்கிறாரு. முதல்ல முழுக்கும் போது வரல, அந்த பதிகம் பாடுறாரு. ஏற்கனவே அங்கே பதிகம் பாடியிருக்காரு மணிமுத்தாரில் போடும்போது. அதே போல் இவருக்கு என்னென்னா, எப்போ இவர் பதிகம் பாடணும், பதிகத்தை கேட்கணும், அதுதான் பெருமானுடைய விருப்பம். பதிகத்தை பாடினோடனே அந்த பொன் கிடைக்குது. அப்புறம் பறவை நாச்சியார்கிட்ட கொடுத்து 12,000 பொன் அதிகமான பொன் பெற்றது அங்கே தான். அந்த அம்மையார் வந்து இந்த பொன் பொருள் இந்த இதெல்லாம் வாங்குறது எதுக்குன்னா, அடியார்களுக்கு தினசரி அன்னம்பாடிக்கு வந்து தொடர்ந்து விடாமல் வந்து பறவை நாச்சியார் செய்து கொண்டே இருப்பாங்க. அதுக்காக தான் அந்த பொன் பொருள். இல்லைன்னா அவங்களுக்குலாம் அந்த பொண்ணோ பொருளோ அவங்கெல்லாம் ஓடும் பொண்ணும் ஒப்பவே நோக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்போ எதுக்கு தேவைன்னா, அடியார்களுக்கு அன்னம்பாடிப்பு செய்யணும், அதுக்காக மட்டும்தான் அவங்க பொன் பொருள் வந்து பெருமான்கிட்ட இருந்து பெறுறாங்க. அப்புறம் அப்படியே என்ன பண்ணுறாரு, குருகாவூர் போகிறாரு, திருக்குருகாவூர். அங்கே வந்து அடியார் கூட்டத்தோடு போகும்பொழுது ஒரு மதிய நேரமாக இருக்கு. அப்போ ஒரு பசியோட ஒரு வாட்டமாக போகிறாங்க அடியார்கள்லாம். அப்போ என்ன செய்கிறாருன்னா, சாமி யார் பசியோடு இருந்தால் அவரால் பொறுத்துக்கிறவே முடியாது. ஒரு பந்தலை வச்சு தண்ணீர் வச்சு பொதிச்சோறு வைத்து கொண்டு இருக்கார். இவங்கெல்லாம் வந்த உடனே அவங்களுக்கு அந்த பொதிச்சோறை கொடுத்து பருகிறதுக்கு நீர் கொடுத்து சோலையெல்லாம் அமைத்து பந்தல் அமைத்து கொஞ்ச நேரம் தங்கி இளைப்பாரி போங்கிறார். அது மட்டும் இல்லை, திருக்கச்சூரில் வந்து சாமியே போய் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பிச்சை ஏற்றுக்கொண்டு வந்து கொடுப்பார். இந்த மாதிரி ஒரு கடவுளை எங்கேயுமே பார்த்துக்கவே முடியாது, சிவபெருமான் மாதிரி. அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, திருக்காலத்தி பல தலங்கள் வழிபடுறாரு. பல தலங்கள் கேதாரம் ஸ்ரீசைலம் முதலிய பல தலங்கள் வழிபட்டு எங்கே வர்றாரு அப்படின்னா, திருவொற்றியூர் வர்றாரு. திருவொற்றியூர் வந்து திருவொற்றியூர்லையும் எப்படி நம்ம திருவாரூர்ல படம்பக்கநாதர் இருக்காரோ அதே போல திருவொற்றியூர்லையும் படம்பக்கநாதர் தான் இருக்கார். அதையும் நம்ம மண்ணுக்குரிய தலமா சொல்லலாம், காஞ்சியும் சொல்லலாம். அப்படி அந்த தலத்துக்கு வந்து அங்கே பல சிறப்பு பெற்றது திருவொற்றியூர். உலோக கைலாயம்னு சொல்லக்கூடிய ஊர். வடிவுடை அம்பாள், அதெல்லாம் வந்து வள்ளலார் நிறைய வடிவுடை மாணிக்கம்னு அந்த அம்மா மேலே நிறைய பதிவுகள்லாம் பாடியிருக்கார். அற்புதமான தலம். வாழ்நாளில் ஒரு முறையாவது போய் தரிசனம் பண்ண வேண்டிய தலம். வேறு எதுவுமே இல்லாத சிறப்பு என்னென்னா, 27 நட்சத்திரங்களுக்கும் 27 கோயில் இருக்கும். மிக அற்புதமான தலம் அந்த திருவொற்றியூர். அங்கே போகிறார் ஒற்றியூர். அங்கே போய் அங்கே கொஞ்ச நாள் தங்கி இருந்து அந்த ஒற்றியூர் பெருமான வழிபட்டு இருக்கும் பொழுது, இந்த கைலாயத்தில் ஏற்கனவே 2 பெண்களை விரும்பி பார்த்தாருன்னு சொன்னோமா இல்லையா, அதில் ஒரு அம்மா தான் பறவை நாச்சியாரை திருமணம் பண்ணி திருவாரூரில் வச்சுட்டு இங்கே வந்திருக்காரு. இப்போ இந்த இன்னொரு அம்மா வந்து சங்கிலி நாச்சியாராக அந்த அணிந்திதை அப்படிங்கிற அம்மா வந்து ஞாயிறு கிளார் அப்படின்னு ஒருவருக்கு மகளாக அவதாரம் பண்ணி அந்த திருவொற்றியூரில் இருக்காங்க. அந்த ஞாயிறு கிளார் என்ன பண்ணாரு, மகளுக்கு தக்க மனப்பருவம் வந்தோடனே திருமணம் செய்யணும்னு முடிவு பண்ணுறாரு. அப்போ இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, திருமணம்னு சொன்னோடனே மூர்ச்சையாகி கீழே விழுந்துறாங்க. அப்போ அவங்க தாய் தந்தை கூப்பிட்டு என்னம்மா அப்படி திருமணம் செய்யணும்னு இருக்கும்போது இப்படி என்னன்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் வந்து சிவனோர அருள் பெற்ற ஒருவருக்கு தான் சொந்தமானவன், அவர் வரும் வரைக்கும் நீங்கள் அந்த பேச்சையே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே திருவொற்றியூர் கோயிலில் ஒரு கன்னிமாடம் அமைத்து அங்கே தங்கி இருந்து அங்கே பெருமாளுக்கு பூத்தொண்டு செய்கிறாங்க இந்த சங்கிலி நாச்சியார். இப்போ இவர் வந்து கோயிலுக்குள்ளே வர்றாரு. வரும்பொழுது இந்த அம்மா கன்னி மாடத்துக்குள்ளே இருந்து திரை இருக்கும், அந்த மலர் மாலைகளை தொடுத்து வந்து கொடுப்பாங்க. அப்படி மலர் மாலையை தொடுத்து அப்படி அந்த திரையை விலைக்கு கொடுக்கும் பொழுது இவர் அந்த பக்கமாக போகும்போது பார்க்குறாங்க.
இப்போ சங்கிலி நாச்சியாரும் பார்க்குறாங்க, இவர் நம்பியாரூரும் பார்க்குறாரு. பார்த்தோன்னே இந்த முன்வினை எல்லாமே நம்மளுக்கு வினை கொள்கை தான். நம்மளுக்கு சைவ சித்தாந்தத்தில் வினை கொள்கை தான் மிக முக்கியம். அந்த முன்வினை ஊக்குவிக்க பார்க்குறாரு. பார்த்தோன்னே சரி இந்த அம்மையாரும் பார்க்குறாங்க, இவர் தான் அப்படின்னு அந்த அம்மாவுக்கும் தெரியுது, இவருக்கும் தெரியுது, இவங்க திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது இவர் ஏற்கனவே பறவை நாச்சியாரை திருவாரூரில் திருமணம் பண்ணியிருக்குது அந்த அம்மாவுக்கு அந்த செய்தி வந்து ஏற்கனவே தெரியும். அப்படி தெரியும் பொழுது என்ன சொல்கிறாங்க, இவர் வந்து திருவாரூருக்கு சென்றாலும் சென்று விடுவார் பிரிந்து அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இவர் சொல்கிறாரு, நீ சத்தியம் வாங்கிக்க அவர்கிட்ட பிரிய மாட்டேன்னு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, சத்தியம் பண்ணி இந்த அம்மா கேட்ட உடனே இவர் நம்பியார் என்ன சொல்கிறாரு, சாமியை நீ வந்து கருவறையில் இருக்காத, நீ வந்து மகிழ மரத்தடியில் வந்து இரு அப்படிங்கிறாரு. ஏன்னா கருவறையில் தானே கூப்பிட்டு போய் சத்தியம் பண்ண சொல்லுவாங்க சாமி கிட்டத்தில். அதனால நீ மகிழ மரத்தடிக்கிட்ட போயிட்டேன்னா நான் கருவறையில் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். எப்படினாலும் திருவாரூர் போகிறது உறுதியாக தான் போயிடுவோம். அப்போ அந்த சத்தியத்தை மீற வேண்டியது வரும்னு அவருக்கே தெரிஞ்சிச்சு. ஆனால் இன்னொன்று என்னென்னா, சாமி எல்லா இடத்துல இருக்காருங்கிறத அவர் அந்த நேரத்தில் மறந்துட்டார். மகிழ மரத்தடியில் போக சொல்லிட்டாரு. இந்த அம்மாட்ட போய் என்ன சொன்னார்னா, என்னை மகிழ மரத்தடிக்கு போக சொல்லிட்டா நீ மகிழ மரத்தடியில் வந்து சத்தியம் பண்ணி கேளுட்டார். இப்போ இந்த அம்மா என்ன சொல்லுது, கருவறையில் கூட்டு போய் சத்தியம் பண்ண போறாரு, இல்லை இங்கே பண்ண வேணாம், நீங்கள் மகிழ மரத்தடியில் வந்து சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு. இப்போ மகிழ மரத்தடிக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு, உன்னை பெரியேன்னு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. திருமணம் ஆகுது. அங்கே கொஞ்சம் காலம் இருந்து வாழ்க்கை நடத்துகிறாங்க. இப்படி இருக்கும்பொழுது அவருக்கு திருவாரூர் ஞாபகம் வருது. திருவாரூரில் எப்படியெல்லாம் விழாக்கள் நடக்கும், அந்த விழாவில் பறவை நாச்சியார் எப்படி நடனம் ஆடிட்டு வருவாங்க, எவ்வளவு சிறப்பாக இருக்கும், நாம் இப்படி திருவாரூரில் பிரிஞ்சு நம்ம இப்படி இருக்கமே அப்படின்னு சொல்லி திருவாரூருக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு ஞாபகம் வந்தது. வந்த உடனே என்ன பண்ணுறாருன்னா, கிளம்புறாரு திருவாரூருக்கு. திருவொற்றியூரோட அந்த எல்லையை தான் அப்படி தாண்டி இருக்காரு. தாண்டின உடனே ரெண்டு கண்களும் தெரியல. அதான் யாரா இருந்தாலும் அந்த என்ன சத்தியத்தை மீறக்கூடாது, சொன்ன சொல் மாறக்கூடாது. இதெல்லாம் வந்து அவங்களோட வாழ்க்கையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய தத்துவம். சத்தியம் பண்ணி கொடுத்தாருல மகிழ மரத்தடியில் போய் பிரிய மாட்டேன்னு, இப்போ பிரிஞ்சு போகிறார். உடனே என்ன பண்ணுறாரு, ரெண்டு கண்ணையும் சாமி எடுத்தார். பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பிள்ளை என் பிள்ளையை பொறுப்பானை, பிள்ளையெல்லாம் தவிர படிப்பானை. எல்லாம் கொடுப்பாரு. பொண்ணு கொடுப்பாரு, மெய்ப்பொருள் கொடுப்பாரு. பொண்ணு வந்து இந்த உலகத்துக்கு, மெய்ப்பொருள் அந்த உலகத்துக்கு. போகத்தை கொடுக்குறான் அனுபவிக்கிறதுக்கு. அப்புறம் என்ன செய்யறாரு, என் பிள்ளையெல்லாம் பொறுப்பானை. ஆமாம் ஆமாம் சரி. அப்படி வரும்பொழுது எங்கே போகிறாரு அப்படின்னா, திரும்ப அவினாசி அப்படின்னு ஒரு தலத்துக்கு போகிறாரு. நமக்கு எல்லாம் தெரியும், கொங்கு நாட்டு தலங்களில் ஒன்று அவினாசி. நம்ம மாணிக்கவாசகர் கூட வைப்புத்தலமாக பாடியிருக்கார். அவினாசிக்கு மாணிக்கவாசகர் செல்ல விட்டாலும் அரிய பொருளே அவினாசி, அப்பா பாண்டி வெள்ளமே, தெரிய அரிய பரஞ்சோதி, செய்வது ஒன்றும் அரியனே அப்படின்னு பாடிட்டார். அவினாசி வந்து காசிக்கு வீசம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய அற்புதமான தலம். அந்த தலத்துக்கு போகிறார். அந்த தலத்துக்கு போகும்பொழுது அப்படியே ஒரு அக்ராவரத்து வழியாக போகிறார். போகும்பொழுது ஒரு வீட்டில் எதிரெதிர் வீடு, எதிரெதிர் வீட்டில் ஒரு வீட்டில் வந்து மங்களமான ஒளி கேட்குது, இன்னொரு வீட்டில் அம்மங்கல ஒளி அழுகுறாங்க. அப்போ நம்ம அருளாளர்கள்லாம் பாருங்க, இந்த யார் அழுதா நமக்கு என்ன, நமக்கு வந்து கோயில் வழிபாடு தான் முக்கியம், நம்ம போய் சாமியை வழிபாடு செய்வோன்னு அவங்க ஒரு வாரமே போகலை. ஞானசம்பந்தரும் அப்படிதான். அந்த செட்டி பெண் அழுதோடனே அவர் என்ன பண்ணுறாரு, மருகலில் முதல்ல மருகல் பெருமானை வழிபடலை, அங்கே போய் அந்த பெண்ணை விசாரித்து
அந்த மணமகன் வந்து பாம்பு தீண்டி இறந்துட்டானே பதிகம்பாடி உயிர் வந்த பிறகு மருகல் பெருமான் முன்னாடி திருமணம் செய்து வைத்துட்டு அதுக்கப்புறம் தான் வழிபாட்டுக்கு போறார். அதுபோல அந்த இடத்துல நின்றார் நம்பியார் சுந்தரர். என்ன ஒரு வீட்டில் மங்கள ஒளி கேட்குது, இன்னொரு வீட்டில் அமங்கல ஒளி கேட்குது, ரெண்டு எதிர் எதிர் வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னோடனே அப்போ அதுக்குள்ளே அந்த இல்லத்தார், அந்த அமங்கல ஒளி கேட்ட இல்லத்தாருக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் வந்திருக்காருன்னு தன்னோட இல்லத்து முன்னாடி நிற்கிறாருன்னு அவங்களே வந்துட்டாங்க. வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து அழுகுறாங்க. என்னன்னு விசாரிக்கும் போது ஒரே வயதுள்ள 2 குழந்தைகள் எதிரெதிர் வீட்டில் இருக்காங்க. இந்த வீட்டில் ஒரு குழந்தை, அந்த வீட்டில் ஒரு குழந்தை. அந்த 2 குழந்தைங்க நண்பர்கள். போய் அந்த ஒரு மடு இருக்குது பக்கத்தில். அந்த மடுவில் போய் விளையாடும் பொழுது அந்த ஒரு குழந்தை என்ன செய்யுதுன்னா முதல்ல விழுங்கிடுச்சு. அப்போ அந்த இருக்கக்கூடிய இன்னொரு குழந்தைக்கு உபநயனம் போடுறாங்க. உபநயனா பூணூல் போடுறது. அதை ஒரு பெரிய சடங்காக அவங்க செய்து கொண்டிருக்காங்க. அப்போ இந்த குழந்தை இழந்த பெற்றோர் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய குழந்தை இருந்தால் நம்மளும் இதே மாதிரி இந்த உபநயனம் செய்யலாமே, பூணூல் திருமணம் பண்ண முடியலையே, நம்ம குழந்தை இப்படி இல்லாமல் போயிடுச்சேன்னு சொல்லி அவங்க நினைச்சு அப்படியே அழுகுறாங்க. அந்த இடத்துல நின்று அவர் என்ன செய்கிறாரு, உடனே அந்த மடு எங்கே இருந்தது, அந்த குளம் போகிறார். போய் பார்க்குறாரு, அங்கே தண்ணியே இல்லை. அது எத்தனையோ காலம் ஆயிடுச்சு, கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. சிறு குழந்தையாக இருக்கும்போது விழுந்தது. இப்போ அவங்களுக்கு உபநயனம் போடுற பருவம் வரும்போது 7 ஆண்டுகள் 10 ஆண்டுகளாக இருக்கும்போது தண்ணியே இல்லாமல் இருக்கு. இந்த பதிகத்தை பாடி தண்ணீர் வர வைத்து, முதலைய வர வைத்து, முதல வாயிலிருந்து குழந்தைய வர வைத்து, அந்த குழந்தை இப்போ இருந்தால் எத்தனை வயதாக இருக்குமோ அந்த மாதிரி வளர்ந்த குழந்தையாக வர வைத்து அதுக்கு பூணூல் திருமணம் செய்து வைத்துட்டு அதுக்கப்புறம் தன்னோட தலையாத்திரையை தொடரார். இப்படி நம்ம அருளாளர் பெருமக்கள் பாருங்க. எங்கே நம்ம இவங்கெல்லாம் வந்து சமயப்பணி தான் செய்தாங்க, இறை வழிபாடு மட்டும்தான் செய்தாங்கன்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்கலாமா? சமுதாய தொண்டும் செய்தாங்க. யாருக்காவது ஒரு துன்பம்னா போய் அந்த துன்பத்தை என்னன்னு பார்த்து அதை தீர்த்து வைத்து விட்டுத்தே அவங்க வழிபாட்டுக்கே போகிறாங்க. அது எல்லாரோட வாழ்க்கையில நம்ம பார்க்குறோம். ஞானசம்பந்தர் வந்து பூம்பாவை எழுப்புறதும் அதே மாதிரி தான். பூம்பாவை எழுப்பி கொடுக்குறாரு சிவநேச செட்டியார். அதே மாதிரி மருகனில் வந்து வணிகன் பாம்பு தீண்டிய அந்த வணிகனை உயிர்ப்பித்து கொடுக்குறாரு. அதே போல் இவர் அவருக்காவது சாம்பல் இருந்தது, பூம்பாவையோட சாம்பல். இறந்த வணிகன் இருந்தான், உயிர் கொடுத்தாரு. இவருக்கு எதுவுமே இல்லைங்க, தண்ணி இல்லை, முதலை இல்லை, ஒன்றுமே இல்லை. உத்தரவு போட்டாராம், கரைக்கால் முதலை பிள்ளை தர சொல்லு காலனையே அப்படின்னு சொல்லி. பாட்டு பாடுறது நல்லா இருக்கு. எழுமை குஞ்சம் பெருமானையே புற்றா என்று உன்னையே உகுகின்றேன் உணர்ந்து உள்ளத்தாள் புற்றாடு அரவா புத்தொழியூர் அவிநாசியே பற்றாக வாழ்வேன் பசுபதியே பரமேட்டியே வழிபோவார் தம்மோடும் பந்துடன் கூடிய மானீனி ஒளிவது அழகோ சொல்லாய் அருள்வோங்கு சடையானே பொழிலாரும் சோலை புக்கொழியூர் ஊரில் குளத்திடை இலியா குளித்த மாணியே எனக்கு செய்ததே எங்கேனும் போகிலும் எம்பெருமானை நினைத்தக்கார் பொங்கே புகிலும் கூரை கொண்டு ஆரலை பாரிலை புங்காடு அரவா புக்கொழியூர் அவிநாசியே எங்கோ நுடை வேண்டிக் கொள்வேன் பிறவாமையே உரைப்பார் உரையுகந்து உள்கவெள்ளா தங்கள் உச்சியாய் அரைக்காடு அரவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் உரைக்காடு சோலை புற்கொடியூர் அவிநாசி
அவிநாசியே கரைக்கால் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காரணையே. காலனுக்கு உத்தரவு போடுறார் சுந்தரர். கரைக்கால் முதலையே பிள்ளை தர சொல்லு காலனையே அப்படின்னார். பெண்ணாயிடுச்சு, தண்ணி வந்தது, முதலை வந்தது, முதலை வாயிலிருந்து குழந்தை வந்தது. குழந்தையும் இப்போ இருந்தால் எத்தனை வயது இருந்திருக்குமோ அந்தளவு வளர்ந்த குழந்தையாக வந்தது. அந்த குழந்தைக்கு பூணூல் திருமணம் செய்து விட்டு அடுத்த தலையாத்திரையை தொடர்றார். தொடர்ந்து எங்கே போகிறார் அப்படின்னா சேரமான் பெருமாள் நாயனார் தன்னோட நண்பர்கிட்ட போகிறார். அங்கேருந்து நமக்கு எல்லாம் தெரியும், இன்னைக்கு அங்கே மிகப்பெரிய ஒரு திருவிழா. எங்கன்னா அஞ்சைக்களம், கொடுங்கோளூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர். அந்த ஊரில் போய் இருக்காரு. இன்னைக்கு தான் அவருடைய குருபூசை திருநாள், ஆடி சுவாதி. நம்ம 4 பெருமக்களும் பார்த்தீங்கன்னா வரிசையாக 4 மாதங்களில் கொண்டாடிடுவோம். சித்திரை, சதயம் திருநாவுக்கரசருக்கு, வைகாசி மூலம் ஞான சம்பந்தருக்கு, ஆடி சுவாதி சுந்தரருக்கு, அதுக்கு முன்னாடி ஆணி மகம் ஆணிக்கு வரிசையாக 4 பெருமக்களுக்கும் நம்ம 4 மாதங்களில் கொண்டாடிடுறோம். தொகையில் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நாள், சிறந்த நாள் ஆடி சுவாதி. இப்போ எங்கே இருக்காரு? நம்பியாரூர் திரு அஞ்சைக்களத்தில் இருக்கார். சேரமான் பெருமாள் நாயனாரோடு அங்கே இருக்கார். அப்போ சாமி என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்தது எதுக்காக? திருத்தொண்ட தொகை பாடுவதற்காக. அதான் நம்ம முதல் பாடலே சொன்னோம், நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்மடித்த திருவாளன். அது தேசம் உய்வதற்காக, இந்த உலகம் உய்வதற்காக, அடியார்களுடைய வழிபாடு நமக்கு முக்கியம் என்று சொல்வதற்காக கைலையிலிருந்து அனுப்புனார். இப்போ இந்த பெரிய புராணம் அப்படிங்கிற ஒரு திருத்தொண்டர் புராணம், இந்த காப்பியத்துக்கு நாயகன் யார் அப்படின்னா சுந்தரமூர்த்தி நாயனர். ஒரு காப்பியம்னா ஒரு நாயகன் வேணும். அந்த நாயகன் காப்பியம் முழுவதுமே வரணும். அந்த காப்பியம் முழுவதும் வரக்கூடியவர் நம்மளுடைய நம்பியாரூர். கைலையில தான் ஆரம்பிக்கும் நம்மளுடைய பெரிய புராணம், திரும்ப கைலையில தான் போய் முடியும். இடையில இருக்க நாயன்மார்கள்லாம் இடையில ஒரு மாலை எடுத்துடுவோம். இந்த இடையில இருக்க மணிகள் எல்லாம் இடையில இருக்க நாயன்மார்கள் 63 பேர். முதல்லையும் அவர் தான் இருக்காரு, கடைசியில அவர் தான் இருக்காரு, நடுநாயகமாகவும் அவர் தான் இருப்பார். அதனால தான் அந்த காப்பியத்தோட நாயகன் சுந்தரமூர்த்தி நாயனார் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அஞ்சைக்களத்தில் இருக்கும் பொழுது சாமி என்ன பண்ணுறாருன்னா, கைலாயத்துக்கு அவரை அழைத்து கொள்ள வேண்டும்னு திருவுள்ளம் கொள்கிறார். அப்போ என்ன செய்கிறாரு? ஐராவணம் அப்படின்னு ஒரு யானை, அந்த யானையை அனுப்புகிறார். இதுக்கு முதல்ல பெருமிழலை குறும்ப நாயனார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மிழலை நாட்டில் வாழ்ந்தவர். அவர் சுந்தரமூர்த்தி நாயனாரோட இந்த சம்பவங்கள், இந்த செய்திகள் எல்லாம் கேள்விப்பட்டு அவரை தன்னோட குருவாக ஏற்றுக்கொள்கிறார். எப்படி அப்பூதியடிகள் நாவுக்கரசரை பற்றி கேள்விப்பட்டு அவரை குருவாக ஏற்றுக்கொள்கிறாரோ, அதுபோல இந்த பெருமிழலை குறும்ப நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாரை கேள்விப்பட்டு அவரை தன்னோட குருவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய திருநாமத்தையே உச்சரித்து 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 என்ன செய்கிறாரு? அட்டமா சித்திகளும் கைவரப்படுறாரு. ஒரு குருவோட நாமத்தை சொன்னாலே அட்டமா சித்திகளும் கிடைக்கும் அப்படின்றது நம்ம பெருமிழலை குறும்ப நாயனாருடைய அருள் வரலாற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. சொல்வாரு, திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாள வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாம சீர்பரவல் உருகின்றேன். பெருநாமம் எது? நாவுக்கரசருடைய அந்த பெயர் பெருநாமம். அந்த நாமத்தை சொல்லியே நிறைய பேர் கரை சேர்ந்திருக்காங்க பிறவிங்கிற பெருங்கடலை.
அதுபோல் இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய நாமமும் பெருநாமம். ஏன்னா பஞ்சாக்கரம் வந்து பக்த பஞ்சாக்கரம், சிவ பஞ்சாக்கரம்னு இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் நமக்கு பக்த பஞ்சாக்கரத்தில் வரக்கூடியவங்க. ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், அருணகிரிநாதர் இவங்கெல்லாம் நமக்கு பக்த பஞ்சாக்கரம். இவங்களோட நாமத்தை சொல்லி நீ இறைவனையே வழிபடாட்டி கூட இறைவனை அடையலாம் அப்படின்றது தான் இவங்களோட வரலாறு வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. அந்த பெருமலையில குறும்பர் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாருடைய நாமத்தை சொல்லி 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 அட்டமா சித்திகளும் கைவர பெற்று இன்னைக்கு வந்து அவர் கைலாயத்துக்கு எழுந்தருள போறாருன்னு அவருக்கே தெரியாது. யாருக்கு? கைலாயம் போக போறவருக்கு தெரியாது. சாமி இன்னைக்கு நம்மளை அழைக்க போறாரு, நம்ம கைலாயம் போக போறோம் அப்படிங்கிறது அவருக்கே தெரியல. ஆனா இவருக்கு தெரியுது. யாருக்கு? பெருமலை குறும்பருக்கு தெரியுது. நாளைக்கு நம்மளுடைய குருநாதர் வந்து கைலாயத்துக்கு எழுந்தருள போறாரு, அவரை நாம வரவேற்கும் விதமாக அவருக்கு முன்னாடியே நம்ம கைலாயத்துக்கு சென்று விட வேண்டும்னு சொல்லி கபால மோட்சம் என்று சொல்லக்கூடிய அது யோகிகளுக்கு, ஞானிகளுக்கு, சித்தர்களுக்கு தான் அது வாய்க்கும். அந்த ஒரு தன்னோட ஆன்மாவை பிரித்து கபாலத்தின் வழியாக சென்று கைலாயத்தில் போய் நேற்றே எழுந்தருளி இருக்கார். நேற்று தான் அவருடைய குருபூசை. பெருமலை குரும நாயனாருடைய குருபூசை என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா நேற்றைய தினம் சித்திரை ஆடி சித்திரை மாதம். இன்னைக்கு ஆடி சுவாதி சித்திரை நட்சத்திரம். ஆமாம், குருநாதரை வரவேற்கணும்னு முதல் நாளே போய் அங்கே இருக்கார். கைலாயத்தில் எழுந்தார், கபால மோட்சம் அடைந்து அங்கே இருக்கார். இப்போ இன்னைக்கு சாமி ஐராவணம் என்ற யானை. இந்த ஐராவணம் வேற, ஐராவதம் வேற. ஐராவதம் என்று சொல்லக்கூடிய யானை வந்து இந்திரனுடைய வாகனம். இந்திரனுடைய வாகனம் வந்து ஐராவதம். நம்ம சாமியோட வாகனம் எதுன்னா ஐராவணம். அந்த ஐராவணம்ங்கிற அந்த யானை, வெள்ளை யானைக்கு 2000 கொம்புகள் இருக்கு. ஒரு பக்கத்துக்கு 1000 கொம்பு, இன்னொரு பக்கத்துக்கு 1000 கொம்பு. 2000 கொம்புகளுடைய வெள்ளை யானை நம்ம சாமியோட வாகனம் ஐராவணம். அதில் சாமியே இன்னும் ஒரு நாள் கூட ஏறினதே இல்லை. அதை யாருக்கு அனுப்புறாரு? தன்னுடைய நண்பரான சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அனுப்புனார். சுந்தரன் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, திருத்தொண்ட தொகை பாடிட்டாரு, 2 பெண்களை பார்த்தாரு, 2 பெண்களை மணந்துட்டாரு. இவரோட வேலை முடிஞ்சிருச்சு. இவர் எங்கேருந்து வந்தாரோ அங்கே வரணும், அவரை போய் அழைத்து கொண்டு வாருங்கள்னு சொல்லி ஐராவணம் யானை அனுப்பி எத்தனை பேர் அனுப்புனாரு? இந்திராதி தேவர்கள், எழிலாறு மிகு தேவரெல்லாம், அவ்வளவு தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மால், பிரம்மன் அத்தனை பேர் வந்தாங்களாம். யார் அழைக்கிறதுக்கு? சுந்தரமூர்த்தி நாயனார் அழைக்கிறதுக்கு. எங்க? திரு அஞ்சைக்களம் என்று சொல்லக்கூடிய அந்த தலத்துக்கு. இன்னைக்கெல்லாம் அது பூலோக கைலாயமா இருக்கும் அந்த திரு அஞ்சைக்களம். வாழ்நாளில் ஒரு முறையாவது நம்ம அடியார் பெருமக்கள் போய் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாரோட முக்தி தலத்தில் போய் தரிசிக்கணும். அந்த என்ன பண்ணுறாரு, இவருக்கு ஒன்றுமே புரியல. சாமி வந்து உங்களை அழைச்சிட்டு வர சொல்லிட்டாருன்னே நண்பரையெல்லாம் மறந்துட்டார். சேரமான் பெருமாள் நாயனாரை மறந்துட்டாரு, எல்லாம் மறந்துட்டாரு. தன்னை மறந்தால் இந்த நாவுக்கரசர் ஒரு பாடல் சொல்வார். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால், பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையும் அத்தனையும் அன்றே நிற்த்தாள், தன்னை மறந்தால் தன்னாமம் கேட்டால், தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே அப்படின்பார். முதல்ல அவருடைய நாமத்தை கேட்டா பேர் என்ன? அவருடைய பேரு ஆரூரன் தான். தெரியாதா? ஆரூரன் தான் அப்படின்னு சொன்னாங்க. தெரியுமா உனக்கு? தெரியும். அப்ப முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், ஓ ஆரூரனா? மூர்த்தி அவனுக்கும் வண்ணம் கேட்டால், என்ன நிறத்துல இருப்பான் ஆரூரன் அப்படின்னோடனே தெரியாதா? தகத்தகன்னு தங்க நிறத்துல இருப்பான் ஆரூரன் அப்படின்னு சொன்னாங்க. பொன்னார் மேனியன் சொன்னார்ல, பொன்னார் மேனியனே
அகத்தகன் தங்க நிறத்தில் இருப்பான் அவன். அப்படியா? பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானான். உடனே அவன் மேலே ஒரே பைத்தியம் ஆயிட்டான். அன்னையும் அத்தனையும் அன்றே தன்னோட தாய் தந்தை உடம்ப கொடுத்த தாய் தந்தையை அன்னைக்கே விட்டுட்டா. ஏன்னா தன்னை மறந்துட்டா, யாருங்கிறத மறந்துட்டா, தன்னுடைய பேர் என்னங்கிறத மறந்துட்டா. தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே. அவன் மட்டும் அவனோட திருவடி மட்டும் போதுங்க, எல்லாம் வேணான்ட்டான். அப்படிதான் அந்த வெள்ளை யானை வந்திருக்கு. சாமி உன்னை அழைச்சிட்டு வர சொல்லிட்டாருன்னு சொல்லி தேவர்கள்லாம் சொன்ன உடனே என்ன ஆனார் இவர்? எல்லாத்தையும் மறந்துட்டார். பறவை நாச்சியாராவது, சங்கிலி நாச்சியாராவது, சேரமான் பெருமானாவது, அவர் எல்லாத்தையும் மறந்துட்டார். அப்படியா? சாமியே கூப்பிட்டுட்டாரா அப்படின்னு கிளம்புறதுக்கு தயாராகிட்டாங்க. இந்த பாடல் பண்ணி தான் என்னை முன் படைத்தான். தான் என்னை முன் படைத்தான். தான் என்னை முன் படைத்தான் அதறிந்து பொன்னடிக்கே நான் என்ன பாடலோ நாயினேனை பொருட்படுத்து வானென்னை பந்தது பொல்ல மத்த யானை அருள் புரிந்து ஊனுயர் பேரு செய்தாள் நொடித்தான் மனை உத்தமனே ஆனை உரித்த பகை அடியே உள்ளியாடி நினைந்திருந்தேன் பாடை மதித்தமன்ற படம் செய்தனை கேற வைக்க ஆணை அருள் புரிந்தான் முடித்தான் மனை உத்தமனே. இப்போ யானை அனுப்புனது இது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, பாட்டில் கேட்டிங்களா? யானை அருள் புரிந்தான். இதெல்லாம் நாமெல்லாம் எதுவுமே சொல்லலை. சுந்தரமூர்த்தி நாயனார் நம்மளை மாதிரி பின்னாடி வர்றவங்க நம்மளை நம்புவாங்களா சந்தேகப்படுவாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் யானை அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனேன்னர் பதிவு பண்ணியிருக்கார். யானை அனுப்புனாரு, தேவர்கள்லாம் வந்தாங்க, யானையை வலம் வந்து ஏற வைத்தாங்க. அதெல்லாம் அந்த பாடலில் பதிவு பண்ணியிருக்கார். அச்சுப்பட்டு வாழ்மை உகந்த நெஞ்சே மனை வாழ்க்கை பகிர்ந்தடிய சுந்தர பேடங்களா துணி செய்யும் கொண்ட நின்னை அந்தரமான அழகானே அமுர்ந்த சுந்தர போனிஞ்சமே
மனமே வைவானன் நாடல் முன்னே துன்றுதல் மாற்றுவித்து தொண்டனே பரந்தல்லதொரு வெஞ்சின ஆணை தந்தான் நொடித்தான் மலை உத்தமனே நிலை கடவின் அதிர நிலம் எங்கும் அதிர்ந்த செய்ய மழை இடையாடையறி வழியே வருவேன் எதிரே அலை கடலாளரையில் அடர் கொண்டு முன் வந்திரைஞ்ச உளையடையாத வண்ணம் நொடித்தான் மலை உத்தமனே அற ஒளி ஆகமங்கள் அறிவாரறிதோக்கிரங்கள் விரவிய வேத ஒளி விண்ணலாம் வந்து எதிர் திசைப்ப வரம் வழிவாணன் வந்து வழி தந்தனக்கேறுவதோ சிரம் வழியானை தந்தான் மொழித்தான் மழை உத்தமனே இந்திரன்மால் பிரமன் எழிலாவிது தேவனெல்லாம் வந்தெதிர் கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவன் யாரணையும் பெருமான் நந்தமூரன் என்றான் மொழிதான் மலை உத்தமனே ஊழிதோரூழி முற்றும் உயர் பொன்னொடித்தான் மலையை சூழிகையின் கரும்பின் சுவை நாவல ஊரன் சொன்ன ஏழிசையில் தமிழான் இசை மேத்திய பத்தினையோ ஆழி கடலறையா இந்த எப்பது அறிவிப்பதே ஆழி கடலறையா அந்த எப்பது அறிவிப்பதே அற்புதமாக அது பஞ்சமம் பண்ணல அற்புதமாக இந்த இறுதி பதியம் முக்தி பதியம். இந்த முக்தி பதியங்கள்லாம் நம்ம ஓதணும். அதே போல் நம்ம ஞானசம்பந்தருடைய முக்தி பதிகம், நாவுக்கரசோட முக்தி பதிகம், சுந்தரமூர்த்தி நாயனார் முக்தி பதிகம், மாணிக்க வாசகரோட முக்தி பதிகங்கள்லாம் தினசரி ஓத வேண்டிய பதிகங்கள். அதில் ஒவ்வொரு பாடல்லையும் தன்னை எப்படி அழைத்து கொண்டு சென்றார்கள் அப்படின்னு பதிவு பண்ணுறது. இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவன் யார் என எம்பெருமான் நந்தமன் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனேங்கிறார். என்னப்பா இப்படி அழைச்சிட்டு வராங்க சாமி, 1000 தந்தனுடைய அந்த ஐராவணம் யானை அனுப்பி தேவர்களையெல்லாம் அழைத்து கொண்டு வர்றாரு, யார் இவர் இப்படி அழைத்து கொண்டு வராங்கன்னு சொல்லி அங்கே இருந்த மந்திர முனிவர்கள்லாம் கேட்டாங்களாம். அப்போ சாமி சொன்னாரா, தெரியாதா நந்தமர் ஊரன், நம்ம பக்கத்தில் இருந்தவன், நம்ம ஊருக்காரன். இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு பாஷை தெரியாத ஊருக்கு ஒரு வெளிநாட்டுக்கு போயிருக்கோம்னா அங்கே நம்மளோட ஊருக்காரவங்க, நம்மளோட சொந்தக்காரவங்க, நம்மளோட பாஷை பேசுகிறவங்கள பார்த்தா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம். அதுபோல் சொன்னார் நந்தமர் ஊரன்
தெரியாதா? நம்ம ஊர்க்காரன் சுந்தரன் அப்படின்னு சொன்னாராம். நொடித்தான் மலை உத்தமனை நந்தமர் ஊரன் என்றான், நொடித்தான் மலை உத்தமனே அப்படின்னு சொல்லி அவர் அந்த கைலாயத்துக்கு எழுந்தருளிய அந்த அனுபவத்தை, தன்னோட அருள் அனுபவத்தை தான், அனுபவம் இருந்தால் தான் சொல்ல முடியும், அனுபவம் இல்லாமல் சொல்ல முடியாது. அந்த அருள் அனுபவத்தை தான் நம்ம அருளாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் தான் இந்த பாடல் வந்து இறுதி பாடல் முக்தி பாடலில் பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ இவர் கைலாயம் போகிறாரு அப்படிங்கிறத சேர மன்னன் சேரமான் பெருமாள் நாயனார் வந்து தெரிந்து கொள்கிறார். தன்னோட நண்பரை பிரிந்து நமக்கு இங்கே என்ன வேலை இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாரா, யானை முன்னாடி போகுது, இவர் யானை மேலே போய் ஏற முடியாது, யானை முன்னாடி போய்கிட்டு இருக்கு. குதிரை மேலே ஏறி உட்கார்ந்து குதிரையோட காதுல பஞ்சாட்சரத்தை ஓதி குதிரையும் பறந்து போகுது. குதிரை பறந்து போய் யானையை வளர்ந்து அவருக்கு முன்னாடியே போறார். போனா கைலாயத்துல வந்து அவரை தடுத்து நிறுத்திட்டாங்க. ஏன்னா அனுமதி இல்லாம போக முடியாது, அங்க நிறுத்திடுவாங்க. அழைத்து கொண்டு வர சொன்னது யார? சுந்தரர். அதனால சேர மன்னரை என்ன செஞ்சுட்டாங்க? நிறுத்திட்டாங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு? சாமி போய் கைலாயத்துக்கு போயிட்டார். போயிட்டு சாமியை பார்க்குறாரு, கைலைநாதனை பார்க்குறாரு. இவ்வளோ நாள் பிரிந்திருந்தோம், தாயை பிரிந்த கன்று தாய்கிட்ட போய் சேர்ந்தா எப்படி இருக்கும்? இந்த நாள் தன்னோட தாயை பார்க்கல ஒரு கன்று, திரும்ப போய் தன்னோட தாயை பார்க்குது, எப்படி இருக்கும்? அதெல்லாம் சொல்லுவார் மாணிக்கவாசகர். கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுமனை, உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன் கற்பனமும் இனியமையும் குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுமனே. கன்றை பிரிந்த அந்த ஆ போல, நாமெல்லாம் என்ன நினைப்போம்? கன்றை பிரிந்த ஆ போலன்னா கன்று தானே தாயை பிரிந்து கஷ்டப்படும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் கன்றை பிரிந்த தாய் பசு போல அப்படின்னு சொல்றாரு. கன்றை பிரிந்த ஆ போல, தன்னுடைய அந்த கன்று குட்டி புதிதாக ஈன்ற ஒரு கன்று, அதை வந்து பிரிந்தா அந்த தாய் பசு எவ்வளவு துன்பப்படும். அந்த துன்பம் தான் மாணிக்கவாசகர் சொல்றார். கன்றாவின் மனம் போல கன்றை பிரிந்த ஆ போல. அந்த நிலை வந்து அந்த தாய்க்கு தான் தெரியும், மற்றவங்களால உணர முடியாது. அதான் போய் பார்த்தாரு சாமியை, பாதத்துல விழுந்தாரு, எழுந்தாரு, பணிந்தார், விழுந்தார், எழுந்தார். அதான் சொல்லுவார் மாணிக்கவாசகர் தான் சொல்லுவார். இந்த நிலைகளெல்லாம் ரொம்ப அற்புதமா சொல்றது யாருன்னா மாணிக்கவாசகர் சொல்லுவார். கைதான் நரும்பி விதிர் விதிர்த்து உன் உரையார் கலர்க்கேன், கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்துன்னை போற்றி சய சய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடேன் உடையாய் என்னை கண்டு கொள்ளேன். எப்படி இருந்தது அந்த அனுபவம்? அருள் அனுபவத்தை சொல்ல முடியாது. இருந்தாலும் நம் பொறுத்த அந்த அருளாளர்கள் வந்து சொல்றாங்க, கைதான் நரும்பி விதிர் விதிர்த்து. என்ன செய்யுது? சொல் எழாது, நெய் அரும்புது, நாக்கு குளருது. சாமியை பார்த்து விழுந்து எழுந்து அப்போ அதை சொல்கிறாரு. வெளியில் வந்து நம்மளுடைய தோழர் சேரமான் பெருமாள் நாயனார் நிற்கிறாரு அப்படின்னு, சரி வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் உள்ளே வந்துட்டார். அந்த அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த குதிரையில் வரும்போதே திருக்கைலாய ஞான உலா அப்படின்னு ஒரு பதிகம் பாடியிருக்கார். இவர் யானையில் போகும்போதே நொடித்தான் மலை பதிகம் பாடுறாரு. அவர் குதிரையில் போகும்போதே திருக்கைலாய ஞான உலா. இதெல்லாம் 11ஆம் திருமுறையில் நீங்கள் பார்க்கலாம். 11ஆம் திருமுறையில் சேரமான் பெருமாள் நாயனாருடைய அந்த பதிகம். இப்போ 7ஆம் திருமுறை இறுதி பதிகம் இப்போ நம்ம பார்த்தது. இந்த பதிகங்கள்லாம் நம்ம தெரிந்து வைத்து கொண்டு போகுதுன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்போ சேர மன்னனை கேட்குறாரு சாமி, எப்பா உன்னைய வர சொல்லலையே, நீ என்னப்பா வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. நம்பியாரூருடைய திருவடியை பற்றி தாங்களுடைய அருளால் வந்துட்டேன் அப்படின்னு. சரி அப்படின்னு
அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அங்கே ஒரு பதிகம் பாடுறாரு சாமியை. பொன்வன் அந்தாதி அப்படின்னு சொல்லி சாமி முன்னாடியே ஊதுறாரு. அதான் திருமுறையே கைலைங்கண் சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம். பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் சொல்லி அந்த பாடல் வரும். அந்த பாடல்லாம் பார்த்தீங்கன்னா கைலாயத்தில் போய் சிவபெருமான் முன்னாடி இருந்து சேரமான் பெருமாள் நாயனார் பாடினது. அற்புத திருவந்தாதி அந்த பொன்வண்ண அந்தாதி வந்து போகும்போதே பாடினது. அங்கே போய் பாடுறாரு, அவருக்கும் சாமி அருள் செய்கிறாரு. இப்போ இந்த இருவரும் பாடிய பதிகங்களை அங்கே சாத்தனார்னு ஒருத்தர் இருக்கார் கைலாயத்தில். அவர் தான் பின்னாடி வந்து இப்போ நம்ம திருப்பட ஊர் அப்படின்ற ஊர் இருந்தால் அந்த திருப்பட்டூர் அப்படிங்கிறாங்க, அந்த தளத்தில் வந்து வெளியிட்டாங்க. இப்போ நம்மெல்லாம் கேட்போம், கைலாயத்தில் பாடின ஞானம்லாம் எப்படி நமக்கு வந்தது, இங்கே எப்படி பூலோகத்துக்கு வந்ததுன்னு கேட்போம்ல நம்ம. அதுக்காக தான் என்ன பண்ணுறாரு சாமி, அந்த சாத்தனார்கிட்ட சொல்லி திருப்பிட ஊரில் போய் இதை வச்சிரு அப்படின்னு சொல்லி அதான் பூலோகத்துக்கு வந்து நம்மளுக்கு இந்த பதிவுகள்லாம் கிடைக்குது. இப்போ கைலாயத்தில் இருந்து வந்தார், திரும்ப நம்ம அருள் வரலாற்றை மிகச்சிறிய முறையில், ஏன்னா நம்ம ரொம்ப விரிவாலாம் நம்ம சிந்திக்கலை, மிக சுருக்கமான முறையில் ரத்தின சுருக்கமாக சிந்தித்து திரும்ப கொண்டு போய் நம்ம கைலாயத்திலே நம்ம விட்டோம். கைலாயத்திலேருந்து சாமி அழைச்சிட்டு வந்தோம் நம்பியாரூரரை. திரும்ப அவருடைய அருள் வரலாற்றை மிக ரத்தின சுருக்கமாக சிந்தித்து திரும்ப கொண்டு போய் கைலாயத்திலே விட்டோம். இப்போ அவர் கூட போனவங்க யார் யார் போனாங்க? முதல் நாளே பெருமலை குருபர் போயிட்டார், சேரமான் பெருமாள் போயிட்டார், இவரும் போயிட்டார். எல்லாம் கைலாயத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ இதுக்கு இன்னொரு செய்தி சொல்லுவாங்க. இந்த திருக்கோயிலூர் வீரட்டத்தில் நம்ம ஔவையார் வந்து விநாயகருக்கு பூசை பண்ணும்போது இது வந்து எதில் வருது அப்படின்னா அந்த தலத்தோட தல வரலாறுல வருது. திருக்கோயிலூர் வீரட்டானத்தோட தல வரலாறுல வருது. அந்த அம்மையார் வந்து இப்படி எல்லாரும் கைலாயம் போகிறாங்களே, நாமளும் கைலாயம் செல்ல வேண்டுமேன்னு சொல்லி பூசையை வந்து மிக வேகமாக செய்ததாகவும், அதுக்கு அந்த பிள்ளையார் சொல்கிறாரா, நீ பூசையை மெதுவாக பண்ணு, அவங்களுக்கு முன்னாடி நான் உன்னை கொண்டு கைலாயத்தில் சேர்க்கிறேன்னு சொன்னதாகவும், அதன்படி அந்த அம்மா பூசையை கொடுத்தேனே கைலாயத்தில் கொண்டு சேர்த்ததாகவும் அது ஒரு தலைவரலாற்று செய்தி. நம்ம பெரிய புராணத்தில் வரலனாலும் இந்த கைலாய தொடர்புடைய செய்தி. அப்புறம் கைலாயத்துக்கு நம்ம யார் யார் நாவுக்கரசர் போனார், நம்ம அம்மா போனாங்க, கரைக்கிழமை இப்படிலாம் பார்க்குறோம். இப்போ கைலாயம் அப்படின்னு சொன்னாலே நம்ம அன்னைக்கு கூட பேசணும், திருவையாறில் கைலாய காட்சி. நீங்கள் கைலாயத்துக்கெல்லாம் போக முடியாதே, நாங்கள் என்ன பண்ணுறது, அதெல்லாம் பல லட்சங்கள் செலவாகும், உடல்நிலை வந்து அதுக்கு ஒத்துக்கொள்ளணும், அந்த அரசாங்கம் நமக்கு அனுமதி கொடுக்கணும், இப்படியெல்லாம் பல இடர்கள் இருக்கே, நம்ம எப்படி போகிறது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஒன்றும் திரும்பப்பட வேணாம், கைலாய காட்சியை நீங்கள் திருவையாறுலேயே பார்க்கலான்னு அப்பர் சுவாமிகள் நமக்கு காட்டினார். இப்போ தான் நமக்கு ஆடி அமாவாசையில் அந்த நிகழ்வு ரொம்ப சிறப்பாக நடந்தது. அதுபோல் இந்த கைலாயம் அப்படின்னு சொன்னாலே நம்ம திருக்கைலாயத்தில் சுந்தரர் நமக்கு ஞாபகம் வருது. அதுபோல் கைலாயத்தில் கொண்டு போய் அவரை விட்டாச்சு. இப்போ இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு யார் சொல்கிறாங்க அப்படின்னா உபமன்ய முனிவர் தான் நமக்கு சொல்கிறார். எப்படி சொல்கிறார் அப்படின்னா, அந்த முனிவர்கள்லாம் அந்த கைலாய மலை சாரலில் உட்காந்துருக்காங்க. இப்படி தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இதுதான் மிகப்பெரிய ஒரு சத்சங்கம், பேசணும், அடியார்களோட வரலாறுகளை புராணங்களை செய்திகளை பேசணும், பெருமானுடைய பெருமைகளை பேசணும். அதான் பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பேசி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய ஒளி, பேரொளி, 1000 சூரிய பிரகாசம் இருக்க மாதிரி ஒரு பெரிய ஒளி போகுது. அப்படி அந்த ஒளி போகும்போது இந்த உபமன்ய முனிவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, யாரையும் வணங்க மாட்டார். உபமன்ய முனிவர் வந்து சிவபெருமானை தவிர யாரையுமே வணங்காத தன்மையுடையவர். மாணிக்கவாசகர் சொல்றாருல, கொல்லேன் பிறந்தரன் மாலை என் வாழ்வு குடிகடினும் நல்லேன் எனது அடியாரோடு அல்லால் நரகம் முடியும், எல்லேன் திருவருளால இருக்க பெண் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னையெல்லாம் எங்கள் உத்தமனே என்றார். உன்னை தவிர வேற எந்த தெய்வத்தையும் மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாது அடிப்பார். அந்த மாதிரி நம்ம அருளாளர்கள் எந்த தெய்வத்தை கனவுலையும் நினைக்காதவங்க. அதனாலதான் அவங்க வந்து இந்த நிலைக்கு வந்து நம்மளையும் அழைத்து கொண்டு போறாங்க.
நீங்கள் சாப்பிட்றீங்க, சாப்பிட்டுக்காரு, சூடு கம்மியாக தான் இருக்கும். இந்த நாள் வந்து நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அருள் வரலாற்றை மட்டுமல்லாது பெருமலை குறும்பர் சேரமான் பெருமாள் நாயனார் மற்றும் அது தொடர்புடைய அந்த திருமுறை பாடல்களையும் நம்மளுடைய குகனும் நம்முடைய கார்த்திகையாவும் அவர்களும் அற்புதமாக பன்னிசையோடு ஓடினார்கள். அதுக்கு இந்த உபமன்ய முனிவரை பற்றி சொன்னோம், அதை மட்டும் சொல்லிட்டு நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். நிறைவு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த குருநாதருடைய அழைப்பு அந்த பாடல் ஐயா அவங்களுக்கு பாட சொல்லி. சரி சரி, இல்லை இல்லை, நம்ம இந்த செய்தியை மட்டும் சொல்லிடுவோம். இல்லை, முன்னாடி புரிஞ்ச பிறகு தான். சரி, இந்த உபமன்ய முனிவர் வந்து வணங்குறார், எழுந்து வணங்குறார். அப்போ மற்ற முனிவர்கள்லாம் கேட்குறாங்க, யாரையுமே வணங்காத நீங்கள் ஏன் இந்த பேரொழியை பார்த்து வணங்குறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ உபமன்ய முனிவர் சொல்றாரு, இந்த சுந்தரன் வந்து கைலாயத்திலிருந்து பூலோகத்துக்கு எழுந்தருளி அந்த வந்த வேலை முடிந்து திருக்கைலாயத்துக்கு மீண்டும் எழுந்தருளிருந்தார். அந்த ஒளி தான் இப்போ இந்த யானையில போறது இதெல்லாம் நம்ம இப்போ பார்த்தோமே, அதெல்லாம் அவருக்கு பெரிய ஒளியாக தெரியுது. யாருக்கு? உபமன்ய முனிவர். அவர் பார்த்து வணங்குறார். அப்ப இந்த மற்ற முனிவர்கள்லாம் கேட்கும்போது அப்பதான் சொல்றாரு, இந்த ஒளி வந்து சுந்தரம் கைலாயத்திலிருந்து பூலோகத்துக்கு எழுந்தொள்ளி வந்த வேலை முடிந்து திரும்ப கைலாயத்துக்கு எழுந்துள்ளார். அவரை தான் நாம் வணங்கும் தன்மையானது. நம்ம வணங்கக்கூடிய தன்மையுடன் யாரு? சுந்தரன் அப்படின்னு சொல்றாரு. அவர் அப்ப அவருடைய வரலாறை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த முனிவர்கள்லாம். அப்ப இந்த உபமன்ய முனிவர் தான் இந்த வரலாறுகளை எல்லாம் நமக்கு சொல்லிட்டு வர்றார். இப்ப நம்ம பார்த்த வரலாறுகள் மட்டும் இல்ல, 63 நாயன்மார்களுடைய வரலாறுகளையுமே உபமன்ய முனிவர் வந்து மற்ற முனிவர்களுக்கு சொல்றார். அதுதான் நமக்கு திருத்தொண்ட தொகையாக நமக்கு வருது, நாயன்மார்களோட வரலாறாக நமக்கு வருது. அந்த வகையில நாம இன்று மிக சிறப்பாக சிந்தித்தோம். நாம் அந்த கொஞ்சம் பதிகங்கள்லாம் பாடணும்னு அடியார் பெருமக்கள் இருக்காங்க. அதனால இந்த அளவில் நம்மளுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொண்டு கொஞ்சம் உரையை நிறைவு செய்யறது குருநாதருடைய சரணம். குருநாதர் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம் என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இந்த நாளை நமக்கு நன்னாளாக பொன்னாளாக மாற்றி கொடுத்த செல்வார்வட்டி அடியார் மக்கள் அத்தனை பேருக்கும், ஐயா சேது ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார் பார்த்தீங்கன்னா அத்தனை பேருமே சைவப்படியில எப்படி நம்மளுடைய நாயன்மார்கள் வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம், கண்கூடா பார்க்கலாம். அவங்க அத்தனை பேருமே அடியார்கள் வந்தா எப்படி வரவேற்கணும். பல ஆண்டுகளாக அவங்க கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் குரு தொடர்ந்து செய்து வர்றாங்க. நாங்களுமே பல ஆண்டுகளாக வந்து கலந்து கொண்டிருக்கோம். பல மக்கள் வந்து இங்க பாடியிருக்காங்க. நம்ம புலவர் வெங்கடாச்சலம் ஐயா, அப்புறம் நம்மளுடைய கோமதி அம்மா வந்து கலந்துக்கிட்டு பேசியிருக்காங்க. எத்தனையோ வரலாறுகள் வந்து பேசியிருக்காங்க. அந்த இடத்துல நம்மையும் ஒரு பொருளாக்கி இன்னைக்கு நமக்கும் வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கும் அத்தனை அடியார் பெருமக்களுக்கும், என்னுடன் வந்து இருந்து உறுதுணையாக இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கும் குருவர்களும் திருவர்களும் கிடைக்க வேண்டும் என்று எல்லா வளங்களும் எல்லா நலன்களும் அனைவருடைய குருவர்களும் பெருமானுடைய திருவர்களும் கிடைக்க வேண்டும் என்று விண்ணப்பம் வைத்துக் கொண்டு நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். மறந்தறியேன் தமிழோடிசை பாடல் மறந்தறியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன் உலந்தார் தலையில் பலி கொண்டுழல்வாய் உடலுள்ளொரு சூலை தவித்தருளாய் அலந்தேன் அடியேன் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானேயே
உயர்ந்தேன் மனை வாழ்க்கையும் ஒன் பொருளும் ஒருவர் தலை காவல் இல்லாமையினால் பயந்தே உமக்காட் செய்து